بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சில அறிவிப்புகளும் சமகால செய்திகளும் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நம்ம கேள்விக்கு போகலாம். இந்தியாவுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல்கள் முழுமையாக முடிந்துவிட்டன. நேற்று முடிந்தவுடனே 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைகிறது. உடனடியாக கருத்து கணிப்பு என்று உட்கார்ந்து கொண்டு எக்ஸிட் போல்னு சொன்னால் வாக்களித்து விட்டு வெளியே வர்றாங்கள்ல, அவங்கள்ட்ட கருத்து கேட்டு எடுத்த முடிவு அப்படின்ட்டு வெளியிடுறாங்க. 6 மணிக்கு வெளியே வந்து கருத்து கேட்ட பிறகு அதை வெளியிடுறதா இருந்தால் அதை அனலைஸ் பண்ணி அதை சரிபார்த்து பண்ணுவதற்கு ஒரு சில மணி நேரங்களாவது தேவைப்படுமா இல்லையா? எல்லா வாக்கையும் வச்சு சேர்த்து எங்கெங்கே சொன்னாங்க ஒரு கூட்டி கழித்து பார்க்குறோன்னு நேரம் கிடையாது. 6 மணிக்கு முடிஞ்சவொன்னே என்ன செய்கிறாங்க, இதுதான் முடிவுங்கிறாங்க. அப்போ முடிவை ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் என்பதுங்கிறத முழுக்க பித்தலாட்டம். எதனால் பித்தலாட்டம்னு சொன்னால், ஒருவர் நான் இன்னாருக்கு வாக்களித்தேன் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடாதுன்னு அந்த தேர்தல் நாளில் சொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது யாரும் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம வாக்களிச்சுட்டு வெளியே வர்றவன்ட்ட கேட்டோம்னு சொன்னால் எதுக்கு வாக்களிச்சோன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அது வெளியே வந்து நமக்கு தெரிஞ்சு வெறும் ரகசியமாக வைத்துக்கொள்ள தான் ஒருத்தர் விரும்புவார்கள். அதுபோக இவன் போய் கேட்குற இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை காவிகள் நிறைய இருக்கிற இடத்துல போய் கேட்டுட்டு அதிகமான மக்களுக்கு தான் சொன்னாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து கரெக்டாக அது தொகுதியுடைய நிலவரத்தை பிரதிபலிக்காது. நீ என்னென்ன சாம்பிள் எடுத்த, கருத்து கணிப்புக்கு முன்னாடி என்ன செய்யணும், எந்தெந்த ஊர்களுக்கு நீ போன, ஆண்களில் எவ்வளோ பேர், பெண்களில் எவ்வளோ பேர், படித்தவங்க எவ்வளோ பேர், படிக்காதவங்க எவ்வளோ பேர், இப்போ முதல் வாக்காளர்கள் எத்தனை பேர், இப்போ பல தலைமுறையில் வாக்களித்தவங்க எத்தனை பேர், அப்படிங்கிறது பல சாம்பிள்கள் எல்லா வகையிலும் எடுக்கணும். இந்த எந்த ஒரு தரவும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பிஜேபி 371 சொல்லி வச்சுமா எல்லா பேரையும் சொல்கிறாங்க. பிஜேபி 371 சொல்கிறாங்க. இப்போ செட்டிங் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு விளங்குது. அந்தளவுக்கு பண்ணி நீ இந்த மாதிரி வெளியிடு என்று சொல்லியிருப்பது என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த எக்ஸிட் போலுங்கிறது மாதிரியான ஒரு அதை போய் நம்பி உட்காந்து பார்க்குறாங்களே, அதை விட மடமை கிடையாது. அது சும்மா நினச்சதை எழுதுவாங்க. அவங்க நினச்சதை காசு வாங்கிட்டு எப்படி போடுவோன்னு கேட்பாங்க. இப்படி போட்டு கண்டவுடனே அதைத்தான் சொல்கிறாங்களே தவிர அதை ஒரு அறிவார்ந்த விஷயம் நினைத்து கொண்டு போய் பார்க்குறது இருக்க, அதுக்கு நிகரான மடமை கிடையாது. அப்படி எக்ஸிட் போல் வச்சுலாம் எடுக்கவே முடியாது. எவனும் வாக்களித்ததை சொல்லவும் மாட்டான். அவங்க எடுக்கிற சாம்பிள்கள் அப்படி அனைத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காது. முஸ்லீமே இல்லாத ஆள்கிட்ட கேட்டாண்டு வைங்களாம் எல்லாருமே பிஜேபிக்கு தானே சொல்லுவான். ஒருத்தன் கூட வேறு மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரியெல்லாம் பார்த்துன்னா சாம்பிள் எடுப்பாங்க. நீ வேண்டாம் சாம்பிள் எங்கே எடுக்கணும், முஸ்லீம் இருக்கிற ஊராக போய் எடுத்துன்னு போய் 500 லட்சம் இடத்துல காங்கிரஸ் சொல்லுவான். அது அளவுகோல். அதனால் வந்து இதை ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நம்ப வேண்டியது இல்லை. பொதுவாக இதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. அடுத்ததாக வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து முறைகேடுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக காட்டியிருக்கிறார்கள். அதாவது முதல் கட்ட தேர்தலில் 100 வேட்பாளர் 100 தொகுதிக்கு தேர்தல் நடக்கிறது. அதில் வந்து 19ஆம் தேதிக்கு சொன்ன நம்பருக்கு 30ஆம் தேதி மறுபடி திருத்தி சொன்ன நம்பருக்கு மத்தியில் 1,07,00,000 பேர் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இதில் கள்ளத்தனை எதுவும் நடந்திருக்கு. முன்னாடியே மிஷினில் வந்து செட்டிங் பண்ண மிஷின் தான் வருகிறது. எல்லா 1,07,00,000 பேர்னால் அதுலேயும் தமிழ்நாட்டிலலாம் வந்து குறைச்சி போட்டிருக்கிறான். இப்போ தமிழ்நாடை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 தொகுதிக்கு தான் 1,07,00,000 வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு தொகுதிக்கும் 70,000 ஓட்டுக்கு அந்த மாதிரி அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அது மாதிரி சேர்த்துருக்குறாங்கன்னு விளங்குது. அப்படி சேர்த்துருப்பாங்க. அதை பிஜேபி குழுவுற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்கிற ஒரு சந்தேகத்தை
காட்டுகிறது. நீதிமன்றத்துக்கெலாம் போனாங்க. இருந்தாலும் தேர்தல் ஆரம்பித்து விட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி நீதிமன்றம் அதுக்கு போதுமான நியாயங்கள் வழங்காவிட்டாலும் அந்த சீட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் என்கிற வகையில் ஒரு கருத்துக்களை வந்து காங்கிரஸ் சார்பாக வெளியிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால், வேட்பாளருடைய முகவர்கள் இருக்காங்கள, ஏஜெண்டுகள், அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை இடத்துல அனுமதி இல்லையா. அவங்க தான் செக் பண்ணி சொல்லணும், நீ ஒழுங்காக போட்டிருக்கிறியா, இந்த சீட்டுக்கு உள்ளது என்ன, அது என்னன்னு சொல்லி அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனில் வந்து முதல் முறையாக அதுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னதாக காங்கிரஸுடைய பொருளாளர் என்ன செய்கிறாரு, இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து உடனே இதை மாற்றணும், அது எப்படி அனுமதி இல்லைங்கிறது, இது வந்து இவிஎம் மோசடியை விட பெரிய மோசடியாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஒழுங்காக அது நடந்துச்சு என்று செக் பண்ணுவதற்கு அந்த முகவர்கள் ஏஜெண்டுகள் அங்கே இருந்தால் தான் இதில் எத்தனை சீட்டில் வந்து நீ 17C வந்து என்ன கொடுத்துருக்குற, அதுக்கும் இதுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்வது என்னென்னு கேட்டால், அந்த கள்ளத்தனை வெளிப்பட்டுருமோன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் பயப்படுவது நன்றாக தெரிகிறது. அப்படி இருக்குமேயானால் இது தேர்தலே கிடையாது, மக்கள் புரட்சி தான் அதுக்கு தீர்வாக முடியும். அப்படி செஞ்சார்கள் என்று சொன்னால் அது வந்து எந்த வகையிலையும் இந்த ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக வந்து அந்த தேர்தல் முடிவில் வந்தவுடனே ஒரு பரிகாரமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு திட்டத்தை வந்து முன்வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம், தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், முடிவு அறிவித்து 7 நாளைக்குள்ளே, இன்றைக்கி தேர்தல் முடிவு 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் 4ஆம் தேதி அறிவிக்கிறார்கள்னு சொன்னால், அதிலேருந்து ஒரு 11ஆம் தேதிக்குள்ளே என்ன செய்யலாம்னு கேட்டால், 2வது 3வது இடத்துக்கு வந்தவங்க, தோற்றவங்க நிறைய இப்போ 50 பேர் போட்டிருப்பாங்க, 50 பேரும் கொடுக்க மாட்டாங்க அந்த வாய்ப்பை. 2வது இடம் 3வது இடம் ஜெயிச்சும் ஒருத்தர் இருப்பான், 2வது 3வது இடம் உள்ளவர்களுக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த சிப் இருக்குல்ல, அதில் பதிவாக இருக்கிற சிப், அதை பரிசோதிப்பதற்கு வந்து என்ன செய்யணும், அதை விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் 40,000 ரூபா பணம் கட்டணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 கட்டணும். அப்போ 47,200 பணத்தை கட்டணும்னு சொன்னால் சோதித்து பார்ப்பதற்கு அந்த சிப்பை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த சிப்பை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை எந்த சிப்பு உள்ளே இருந்துச்சோ அதை எடுத்து விட்டு வேறு ஒன்று இதான் அந்த சிப்பு ஒன்று கொடுப்பதற்கும் காப்பி எடுத்துக்கொள்ளலாம்ல, என்ன வேண்டாலும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து அதை கண்டுபிடிச்சிடலாம் என்ற காரணத்தினால இந்த தோற்று போனவங்க வேட்பாளர்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த சிப்பை கேட்டு என்ன செய்யணும், விண்ணப்பிக்கணும். 40,000 ரூபா 47,000 ரூபாயை பார்க்கக்கூடாது. அது பணத்தை கட்டி அதை சோதனைக்கு உட்படுத்த முன் வந்தால்தான் எங்கெங்கே கள்ளத்தனம் இருந்துச்சோ ஓரளவுக்கு ஒரு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் வந்து நேர்மையாக நடக்கலை என்பதில் 100க்கு 100 விஷயமாக உலக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அதனால தான் கள்ளத்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் கோர்ட்டில் போய்கிட்டு அந்த 17C வெளியிட மாட்டோம், ஃபார்மை வெளியிட மாட்டோம், அது பெரிய குழப்பத்தை குழப்பத்தை உள்ளதை வெளியிட்டால் என் குழப்பம் ஏற்படுது என்றெல்லாம் தேர்தல் கமிஷன் மறுக்கிறதும், அதில் வந்துக்கிட்டு ஒரு இந்த சரியான ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது நல்லா காட்டுகிறது. அப்போ கோடிக்கணக்கான பேரை வந்து வாக்காளரில் வாக்களித்த ஆட்களை விட ஜாஸ்தியாக நீ சொல்வாயானால் அந்த ஜாஸ்தி எப்படி வரும் என்பதற்கு பதிலே இல்லை. இன்றைக்கி பதில் கிடையாது. எப்படி கூட வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்ல முடிஞ்சா தேர்தல் கமிஷனுக்கு? பதில் சொல்லணும்னா நீ கள்ளத்தனை தான் பண்ணியிருக்கிற, வேறு எந்த வகையிலையும் கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தெரியும் போது கூட அதை ஒழுங்கான முறையில் எதிர்க்கட்சிகளும் தீவிரமான முறையில் அதுக்கு எதிராக களமாடுற மாதிரி தெரியலை. ஏமாந்து போக போகிறாங்களா, எல்லாத்தையும் வந்துக்கிட்டு அமுக்கிட்டு போக போகிறாங்களான்னு தெரியலை. அது ரிசல்ட் வரும்போது பார்த்துக்குருவோம். ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும்னு அறிவித்ததுக்காக வேண்டி முகவர்களுக்கு அனுமதிகள் இல்லையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்குமே ஆனால் அதை வந்து முகவர்களுக்கு அனுமதி இல்லைன்னா வேட்பாளர்கள் என்ன செய்யக்கூடாது, அதை எண்ணுவதற்கு சம்மதிக்க மாட்டோம்னு தர்ணா பண்ணிட வேண்டியதான். எண்ணுவதற்கு ஏஜென்ட்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு எங்கள் முகவர்கள்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தா தான், அப்படிலாம் சில அதிரடிகள் பண்ணினா மட்டும்தான் வேட்பாளருடைய சம்மதம் இல்லாமலாம் எண்ண முடியாதுல்ல, போட்டியிட்ட வேட்பாளர்கள் சம்மதம் இல்லாமல். அதனால் வந்து நீங்கள் தீவிரமாக போகிறாங்க, இது வரைக்கும் தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் பெரிய பின்னடைவாக போயிடும். ஒரு தகவலுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை வந்து காட்டு பங்களாவை கூட்டிகிட்டு வர சொன்னார்கள் என்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் என்று பரப்புகிறார்கள். அது ஹதீஸ் இல்லை, கட்டுக்கதை. இதுக்கு வந்து நம்ம என்று சொல்லியிருந்தோம். அதுக்கு பதில் சொல்கிறவங்க முன்வாங்க, விவாதிக்க வாங்க என்றெல்லாம் நம்ம பகிரங்கமாக அறிவித்திருந்தோம். அதுக்கு சில பதில்கள் போட்டாங்க. அந்த பதிலெலாம் சும்மா சப்பையார் ஒன்றும் பதிலுக்கு உரியதாகவே இல்லை, அதை போட்டிருந்தாங்க.
அதில் ஒரு ஆள் வந்து நம்ம உமர் ஷரீஃப் என்பவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அவர் மறுப்பு போட்டிருக்கிறார். அவருடைய மறுப்பும் அந்த விளக்கணையாக தான் இருக்கிறது. அவர் ஏற்கனவே குரானில் இருக்குது, ஹதீஸில் நிறைய பொய்கள்லாம் சொல்லியிருக்கிறார் என்று நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கல்லாம் ஆன்லைன் பேஜில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மறுப்பாகத்தான் அவர் போட்டு என்ன செய்கிறாரு, அந்த மறுப்பை கேட்டாலேயே நான் ஒரு நம்ம சொன்ன விஷயம் சரிதான் என்பதையும் அந்த செய்தி கட்டுக்கதை தான் என்பதை நீங்களே வழங்கி கொள்ளலாம். அதற்குரிய மறுப்பு சொல்லலாம்னு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இலங்கையை சேர்ந்த ராசிக் அவர்கள், இலங்கை சிடிஜே ஜமாத்துடைய தலைவர் அப்துல் ராசிக் அவர்கள், இதுக்கு நான் வந்து வரைக்கும் நான் பதில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அடுத்த தலைப்பு எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அவர் வந்து நேற்று அந்த என்கிட்ட கேட்டார், தாராளமாக பதில் போட்டுக்கிறங்கன்ட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே அதுக்கு அவர் மறுப்பு போடுவார். இன்ஷா அல்லாஹ் வெளியிட்டுவார், ரெக்கார்ட் பண்ணி விட்டார். இன்று இரவுக்குள் இன்ஷா அல்லாஹ் அவர் வந்து என்ன செய்வார், அந்த உமர் ஷரீஃபுடைய உளறல்கள் இது சம்பந்தமாக முஃப்தியின் பேர் தான் முஃப்திக்கு மிஞ்சினவராக அவர் பதில் சொல்வதற்கு நல்லா பதில் கொடுப்பார். அப்துல் ராசிக்குடைய அந்த பதில் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே அவர் வெளியிடுவார். அதை நம்முடைய பேஜுகள்லையும் போடுவோம். அதை பார்த்து என்ன செய்யுங்க, உண்மையை வழங்கி கொள்ளுங்கள். இதற்கு எவனாலையும் பதில் சொல்ல இயலாது. பதில் சொல்கிறேன்னு வந்தாங்கன்னா மேலும் முரண்பாடுகளை கொண்டாந்து கொட்டுவாங்களே தவிர அந்த சம்பவம் மெய்யின்று நிரூபிக்க இயலவே இயலாது. அதுதான் உண்மை. அடுத்து வந்து முதல்ல இதுக்கு பதில் சொல்லாமல் அஜ்வாவுக்கு பதில் சொல்கிறேன்னு சில பேர் கிளம்பி வந்தாங்க. அஜ்வா பேரிச்சம்பழத்தை ஒருவன் சாப்பிடுவானே ஆனால் அவனுக்கு எந்த விஷமும் ஒன்றும் செய்யாது, சூனியம்லாம் ஒன்றும் செய்யாது என்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து நம்ம கட்டுக்கதை என்று நம்ம சொல்லி வருகிறோம். அது சரியான ஹதீஸ் தான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சில பேர் மறுப்புகள் இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் மறுப்பு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் அனுப்பி வைங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு 12க்கு மேற்பட்டவர்களுடைய மறுப்பை எனக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இந்த அஜ்வா என்பதற்கு 12 பேர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸ் சரிதான் என்று நியாயப்படுத்தி சில வாதங்களை வைக்கிறார்கள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அத்தனை வாதங்களுக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை, திங்கள் செவ்வாய் 2 நாள் விட்டுட்டு வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு அந்த அஜ்வா ஹதீஸ் சம்பந்தமாக என்னென்ன அதை நியாயப்படுத்துவதற்கு என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்களோ அது அனைத்திற்கும் உரிய பதில்களோடு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை இரவு 8:30 மணிக்கு அந்த அஜ்வா சம்பந்தமானதுக்கு என்ன செய்வோம், அனைத்துக்கும் பதில் சொல்லப்படும். இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாம். முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், ஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கிறதுனால அது குறித்த வந்த கேள்விகளுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டோம். ஹஜ்ஜிக்கு சென்றுள்ளவர்கள் அங்கே குர்பானி கொடுப்பதால் வழக்கம்போல் ஊர்லேயும் குர்பானி கொடுக்க வேண்டுமா? அதப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த ஹஜ்ஜி கமிட்டிலேயோ அல்லது தனியார் ஹஜ்ஜிலேயோ என்ன செய்வாங்கன்னா அதுக்குரிய குர்பானிக்குரிய பணத்துக்கு ரசீதை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பணம் சவுதியில் கொடுக்கப்பட்டு அவங்க சவுதியிலேருந்து என்ன செய்வாங்க, அதுக்குரிய கமிட்டி மூலமாக அந்த குர்பானியை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவங்க வந்து குர்பானி அங்கே கொடுத்துரும்போது வழக்கமாக ஊரில் கொடுப்பாங்கள்ல குர்பானி, அந்த குர்பானி கொடுக்கணுமா, அல்ல அங்கே கொடுக்குற குர்பானியை அவர் வழக்கமாக கொடுப்பதற்குரிய குர்பானிக்கும் போதுமானது ஆகுமா என்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்கிறார்கள். அவங்களுக்குரிய பதில் என்னன்னு கேட்டால், நம்ம ஹஜ்ஜில் கொடுக்கறதுக்கு பேர் வந்து குர்பானியே கிடையாது. ஹஜ்ஜில் கொடுக்குறோம்ல, ஒருவர் வந்து ஹஜ்ஜி மட்டும் செய்ய போனார்னு வைங்க, அவர் எந்த குர்பானியும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த எதுக்காக அவர் கொடுக்க வேண்டிய எதுக்கு கொடுக்குறாருன்னு கேட்டால், அதாவது தமத்து என்கிற முறையில் ஒருத்தர் ஹஜ்ஜி செய்கிறார். தமத்து என்று சொன்னால் அதாவது முதல்ல அந்த இஹ்ராமோடு என்ன செய்கிறாரு, மக்காவுள்ள பிரவேசிச்சுட்டு உம்ரா செய்கிறார். உம்ரா முடிந்த உடனே இஹ்ராமிலிருந்து விடுபட்டு உள்ளூர்வாசியைப் போல அந்த ஊரில் தங்கியிருக்கிறார். பிறகு ஹஜ்ஜுடைய நாள் 8ஆம் நாள் வந்த பிறகு மறுபடி இஹ்ராம் கட்டி அவர் என்ன செய்கிறார், ஹஜ்ஜ காரியத்தை செய்கிறார். அதாவது ஒரு பயணம் 2 இஹ்ராம். ஒரு பயணத்தில் போய் ஒரு முதல்ல போன உடனே உம்ராவை செஞ்சு முடிச்சிடுறது, அதுக்கப்புறம் இஹ்ராமோடு இருக்க மாட்டார். அவருக்கு எந்த தடையும் இருக்கா, சாதாரண ஆளை போல் என்ன செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கிடலாம். அது செஞ்சுட்டு அடுத்து ஹஜ்ஜுடைய டைம் வரும்போது என்ன செய்கிறது, 1 மாதம் முந்தையே போவாங்க, 15 நாளைக்கு முந்தி போவாங்க. இப்படி போகிறவர்கள் முதல்ல உம்ரா செஞ்சுருவாங்க. உம்ரா செஞ்சு விட்டு 10 நாள் 15 நாள் இருக்கும் ஹஜ்ஜி டயத்துக்கு. அது வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அங்கே போகிறது இங்கே போகிறது, ஹிரா குகையை பார்க்குறது, சவுர் குகையை பார்க்குறது, அந்த இடங்களை சுற்றி பார்க்குறது, வணக்க வழிபாடுகளை செய்கிறதுங்கிற மாதிரி போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் வந்து ஹஜ்ஜுடைய டைம் வந்தவுடனே இன்னொரு தடவை இஹ்ராம் கட்டி என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜை செய்வாங்க. அதாவது ஒரு பயணத்தில்
இஹ்ராமோட போய் உம்ராவை செஞ்சு விட்டு இஹ்ராம் இல்லாமல் சில நாட்கள் இருக்கிறாங்கல்ல, வெளியூர்லேருந்து போய் பயணத்தில் போய் அந்த ஒரு காரியத்துக்கு பரிகாரமாகத்தான் பலிப்பிராணி கொடுக்கணும், குர்பானி அல்ல இது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இஹ்ராமோட பிரயாண ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டீங்க, ஹஜ்ஜுக்குன்னு போட்டு அந்த இஹ்ராமுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்காமல் உம்ராவை நிறைவேற்றி விட்டு சில நாட்கள் வந்து சாதாரண மனிதராக இருக்கிறீங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம், எல்லாமே செய்யலாம், அந்த சாதாரண மனிதருக்குரிய சட்டமாக ஆகிவிடும். நறுமணம் பூசிக்கிறலாம், எதெல்லாம் தடுக்கப்பட்டுருச்சு இஹ்ராமில் அவ்வளவும் செய்யலாம். ஏன்னு கேட்டால் உம்ரா முடித்த உடனே நீங்கள் தலைமுடியை மலித்து அல்லது குறைத்து விடுபட்டுருவீங்க. விடுபட்ட பிறகு எப்படி இருப்பீங்கன்னா சாதாரண ஆளாக இருப்பீங்க. அப்போ சாதாரணமாக நீ நடமாடுறதுங்கிற ஒரு நிலை, பயணத்துன்னு போய்கிட்டு இஹ்ராம் இல்லாத ஒரு நிலையிலையும் இருக்கிறீல்ல, அந்த ஒன்றுக்கு பரிகாரம், அந்த ஒரு விஷயத்துக்கு பரிகாரமாகத்தான் அதில் வந்து ஒரு பலிப்பிராணியை கொடுங்க என்று சொல்லப்படுகிறது. அது ஹஜ்ஜில் செய்கிற இந்த தமத்து முறையில் தான் எல்லாம் ஹஜ்ஜி செய்கிறாங்க. இப்போ யாரும் வெறும் ஹஜ்ஜி செய்கிறது இல்லை. முதல்ல உம்ராவை செஞ்சுட்டு அப்புறம் என்ன ஒரு மாதம் டைம் போட்டு போகிறாங்கல்ல, வெறும் ஹஜ்ஜி செய்வதற்கு 5 நாள் போதுமே, அப்போ வந்து 8லேருந்து 13 வரைக்கும் போதும். ஒரு மாதம்லாம் போகிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தமத்து தான், ஒரு உம்ரா கொஞ்சம் இடைவெளி மறுபடியும் ஹஜ்ஜி, இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஃபமன் 2வது சூறாவில் 196வது வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி, தமத்து முறையில் ஹஜ்ஜி உம்ராவை ஒருவர் செய்வாரையானால் ஃபமஸ்தைசர் மினல் ஹதி, இயன்ற பலிப்பிராணியை கொடுக்க வேண்டும். இயன்ற ஆட்டுக்கு வசதி இருந்தால் ஆட்டை கொடு, மாட்டுக்கு வசதி இருந்தால் மாட்டை கொடு, ஒட்டகத்துக்கு வசதி இருந்தால் ஒட்டகத்தை கூடாது, இயன்றன்னு அர்த்தம். இயன்ற பலிப்பிராணியை நீ என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். யாருக்கு? தமத்து முறை ஹஜ்ஜுடைய விதியில் அது வராது. இந்த தமத்துவா நீ இருக்கிறீங்கள, இஹ்ராம் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு இருக்கிறீங்கள, அதுக்கு ஒரு பரிகாரம், அதுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு பெனால்ட்டியாகத்தான் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் நீ ஒரு பலிப்பிராணியை கொடுன்னு சொல்லியாச்சு. அப்படி கொடுக்க முடியாமல் இருப்பான் ஒருத்தன், வசதி இல்லைன்னு வைங்க, நமக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய காசு இல்லை. லோக்கல்லேருந்து ஏழைப்பாளைய கிராமத்தாரெலாம் வருவான்ல, அவன் இந்த மாதிரி வந்தான்னு வைங்க, தூரத்துறையிலேருந்து வந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பலிப்பிராணிக்கு உரிய காசு இருக்காது. அப்படி இருந்தால் அவன் என்ன செய்யணும், இப்போ மல்லம் எஜித், யார் அதுக்கு சக்தி பெறவில்லையோ இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய காலங்களுக்குள்ளேயே ஒரு 3 நோன்பு வைக்க வேண்டும். ஒரு சபாத்தின் இதா ரஜாத்தும், ஊருக்கு போனவங்கன்னா ஒரு 7 நோன்பு வைக்க வேண்டும். தில்காசரத்துன் காமிலா, இது முழுமையான 10 நோன்பு. 10 நோன்பு வைக்கணும். 10 நோன்பு எப்படி வைக்கணும்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காலத்திலேயே என்ன செய்யணும், ஒரு 3 நோன்பை வைத்து விட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு 7 நோன்பு வைக்கணும். அப்போ குர்பானின்னு அதுக்கு மாற்று பரிகாரம் இருக்காது. குர்பானிங்கிறதில்ல, இது ஹதி கொடுக்கணும், அதுக்கு உனக்கு 7 சொன்னால் நோன்பு வை அப்படின்னு சொன்னால் இதுக்கும் குர்பானிக்கு சம்மந்தம் கிடையாது. இது பலிப்பிராணி எந்த செய்கிறோம், நம்ம ஹதிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயத்தை கொண்டு இது குர்பானியை பற்றி இந்த வசனம் பேசுறதுலாம் சொல்லுவாங்க. இது குர்பானியே இப்போ குர்பானியே கிடையாது. இது என்ன இல்லை, தமத்துன்ற முறையில் இல்லாமல் நீ ஹஜ்ஜி மட்டும் செஞ்சால் உனக்கு எந்த ஒரு பலியிடுதலும் கிடையாது. ஹஜ்ஜை செஞ்சுட்டு வர்றதுக்கு எந்த பலியிடுதலும் கிடையாது. ஆனால் போகிறவர்கள் எல்லாருமே தமத்து முறையில் தான் ஹஜ்ஜி செய்கிறார்கள். அதனால என்ன செய்கிறாங்கன்னா கம்பல்சரியாக அந்த ரசீதை போட்டு வாங்கிக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு வேண்டிய அந்த ரசீது நீங்கள் அந்த ஹஜ்ஜி கமிட்டியில் போனாலும் சரி, தனியார்கிட்ட போனாலும் சரி, குர்பானிக்கு உள்ளது என்ன செய்வாங்க, அந்த காசை வாங்கிக்கிடுவார்கள். அங்கேருந்து ரசீது வாங்கி உங்களுக்கு தந்துடுவாங்க. நீங்கள் போய் அறுக்க போகிறதும் இல்லை, அவனே எங்கேயோ அறுத்துக்கிட்டு அவனே அந்த இறைச்சிகளை ஏழை நாடுகளுக்கு அனுப்பிடுவான். அப்போ இந்த செஞ்சிங்க என்று சொன்னால் இது குர்பானிக்கு சம்பந்தம் கிடையாது. குர்பானி தனியாக எப்போ உங்களை கொடுக்கணும். அப்படி போயிருப்பவர்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய ஊர்களுக்கு சொல்லி இந்த மாதிரி இந்த அன்றைக்கி வந்து 10வது நாள் என்ன செய்யுங்க, எல்லோரும் என் சார்பாக வீட்டில் குர்பானி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், குர்பானி தனியாக கொடுக்க வேண்டும். அது இந்த வந்து குர்பானி கிடையாது. இது இந்த ஹஜ்ஜில் போய் நீங்கள் செய்கிறது வந்து ஹதி என்பது வந்து குர்பானியில் சேராது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கணும். அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் இந்த உம்ராவை முடித்து விட்டு இயல்பான நிலையில் இருப்பாங்க. உம்ரா முடித்தவொடனே என்ன செய்வாங்க, இஹ்ராம்லேருந்து விடுபட்டு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாதாரண ஆளாக இருப்பாங்க. அப்போ வந்து வெறும் தவாஃபு மட்டும் செய்யலாமா, இந்த உம்ராவோடு தான் தவாஃபு செய்யணுமா, ஹஜ்ஜோடு தான் தவாஃபு செய்யணுமா, சும்மா போய் தவாஃபு செய்யலாமா, வெறும் தவாஃபுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க.
வெறும் தவாஃபுண்டு ஒன்று இருக்குது. ஆனால் வந்து சவுதியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அதை வந்து அனுமதிக்கிறது இல்லை. அந்த இப்போ ஹஜ்ஜுடைய நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இஹ்ராம் ட்ரெஸ்ஸோடு உள்ளே போனால் தான் அனுமதிப்பான். இல்லைன்னா உங்களுக்கு தொழுவும் விட மாட்டான். நீங்கள் 10 நாள் மக்காவில் தங்கி இருந்தாலும் சரி, அந்த இஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உள்ள அதான் தப்பு. அதை செய்யக்கூடாது. அது தொழுவதற்கு தவாப் செய்வதற்கும் உரிய ஒரு இடம் தான். யார் முந்தி வர்றாங்களோ அவங்களுக்கு முந்திங்கிற அடிப்படையில் தான் அதை செய்யணும். யாருக்கு கொடுத்த ஐடியாவோ தெரியவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ யாரையுமே அனுமதிப்பது கிடையாது. உள்ளே வந்து நீங்கள் எஹ்ராமோட போகிறீங்கல்ல, அந்த எஹ்ராம்லேயே நீங்கள் 15 நாள் 1 மாதமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பான். எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா உள்ளே அனுமதிப்பான். இல்லைன்னா வெளியே விரட்டி விட்ருவான். நீங்கள் பள்ளிவாசல் கூட தொழுவ போக முடியாது. அதுக்கு வெளியே ரோட்டில் தான் தொழுவணும். விளங்குதா? அந்த பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் எப்படி இப்போ சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால் தவாப் செய்யலாமாங்கிறத விட இப்போ சாத்தியம் கிடையாது. இப்போ சாத்தியம் கிடையாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து கல்ல இஹ்ராம் கட்டிக்கிறாங்க. இஹ்ராம்னு இல்லாமல் சும்மா துணியை மாட்டிக்கிறது. இஹ்ராம் நியத்தெல்லாம் கிடையாது. உள்ளே விட மாட்டேங்கிறான்ல. நம்ம காபாவில் வணக்கத்தில் போய் ஏமாற்றி செய்கிற அளவுக்கு ஆக்குறாங்க. எல்லாம் என்ன செய்கிறாங்க, 10-15 நாள் தங்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து இஹ்ராம்ங்கிற பேரில், அந்த இஹ்ராம்டா நியத்து தான் இஹ்ராம், நியத்து இருக்காது. ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிறது. ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு போனோம்னா உள்ளே விட்ருவாங்க. ஏன்னா மனசில் உள்ளவங்க கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவன் இஹ்ராமுக்கு போட்டிருக்கிறானா சும்மா போட்டிருக்கானான்னு எவனுக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, டெய்லி போய் காபாவில் தொழுகணும், அதிக நன்மையை நாடி என்ன செய்கிறாங்கன்னா தவாப் செய்வதற்காக போனாலும் சரி, அந்த எஹ்ராமுடைய உடையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் இப்போ அனுமதிக்கிறார்கள். இது முதல் நடைமுறையில் இது நடக்காது, சாத்தியம் இல்லை. இப்போ உள்ள அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் சாத்தியம் இல்லை. ஆனால் வெறும் தவாஃப் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு போனாங்கள்ல, அது ஹஜ்ஜுக்கும் போல உம்ராவுக்கும் போல. வெற்றி கொள்ள போவது என்பதே இஹ்ராம் அணிந்துட்டால் போர் தடைக்கப்பட்டுரும். போருக்கு போகக்கூடாது. அவங்க போனது ஏறக்குறைய போர் தானே, அந்த மக்காவை கைப்பற்றுறதுக்கு தானே போகிறாங்க. அதனால் தலையில் கருப்பு இந்த மிகுஃபருங்கிற ஒரு இரும்பு தொப்பி அணிந்து கொண்டவர்களாக போனார்கள்லாம் வருது. அதெல்லாம் இஹ்ராமுக்கு தடை செய்யப்பட்டது. இஹ்ராமோட அவங்க போகலை. மக்கா வெற்றிக்கு போகும்போது சாதாரண ஒரு பயணமாகத்தான் போனார்களே தவிர, வெற்றி கொள்வதற்கு போனாங்க, கைப்பற்றுவதற்கு போனாங்களே தவிர, காபத்துல்லாவில் போய் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்வதற்கு ஹஜ்ஜுடைய சீசன் அல்லது உம்ராவும் செய்யவில்லை. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, உம்ரா தனியாக தான் செஞ்சாங்களே தவிர மக்கா வெற்றியின் போது செய்யலை. அந்த பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா தவாப் செஞ்சுருக்கிறாங்க. சும்மா அது ஹஜ்ஜுக்கும் போகலவங்க, உம்ராவுக்கும் போகலை, சும்மா தவாப் மட்டும் செய்கிறாங்க. காபத்துல்லா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அக்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அக்பல இலல் ஹஜரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை நோக்கி முன்னோக்கினார்கள். ஃபஸ்தலம் அது முத்தமிட்டார்கள். சும்ம தாஃப பில் பைத்தி, பிறகு பைத்துல்லாவை தவாப் செய்தார்கள். ஃபத்தா அலா சனமின் இலா ஜம்பில் பைத்தி, பைத்துல்லாவுடைய ஒரு ஓரமாக இருந்த சிலையை நோக்கி சென்றார்கள். கானு யாபுதனை வணங்கி கொண்டிருந்தாங்கள். அந்த சிலையை நோக்கி போனார்கள். ரசூலுல்லாவுடைய கையில் ஒரு அம்பு இருந்தது. அதை வைத்து அதை வீடு தாக்கினார்கள். அது வந்தவுடனே என்ன செய்கிறாங்க, கண்ணில் குத்துனாங்க. குத்திட்டு ஜா அல் ஹக்கு ஜஹக்கல் பாத்தில், உண்மை வந்தது பொய் அழிந்ததுங்கிற வசனத்தை ஓதுனாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது, மக்கா வெற்றியின் போது தான் நடக்குது. இந்த தவாப் செய்யும்போது அவங்க இஹ்ராம்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையெல்லாம் அணியலை. இஹ்ராமுடைய நிய்யத்தும் இல்லை, இஹ்ராமுடைய ஆடையும் இல்லை. அப்படியான ஒரு பயணத்தில் மக்கா வெற்றியில் ரசூலுல்லாஹ் தவாப் செஞ்சாங்கன்னு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதனால் வெறும் தவாஃபும் ஒரு இபாதத் தான். எப்படி தொழுவது இபாதத்தாக இருக்கிறதோ அந்த மாதிரி வெறும் தவாஃப் என்பது என்னவா இருக்குது, அது ஒரு வெறும் தவாஃபில் என்ன செய்கிறது, அது செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் என்ன இருக்குன்னு கேட்டால், வெறுமனே தவாஃப் செய்யலாம். அந்த தவாஃப் யார் ஒருத்தன் தவாஃப் செய்கிறானோ, 2 ரக்காத் தொழுகிறானோ, ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அந்த முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த காபத்துல்லாவை தவாப் செய்பவர்களுக்காகவும் அங்கே தங்குபவர்களுக்காகவும் தூய்மைப்படுத்துவாயாக நல்லா அப்போ சொல்கிறான். அப்போ ஹஜ்ஜு கடமையே ஆகலை, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் ஹஜ்ஜுக்கு அழைப்பீராக நல்லா சொல்கிறான். ஹஜ்ஜுக்கு அழைப்பதற்கு முன்னாடியே, கட்டி முடிப்பதற்கு முன்னாடியே எல்லாம் என்ன செய்கிறான்னா, இந்த காபா என்பது தவாப் செய்வர்களுக்காக என்று சொல்லி 225லையும் 22, 26 வசனங்களையும் எல்லாம் சொல்லி காட்டுற காரணத்தினால வெறும் தவாஃபும் செய்யலாம். சாதாரண தொழுகை மாதிரி தான் அது. எப்படி தொழுவதற்கு நன்மை இருக்கிறது அந்த மாதிரி அது வெறும் என்ன செய்யலாம், நீங்கள் தவாஃபு செய்யலாம். அது அப்படி ஒரு வணக்கம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறார்கள். ஆனால் இப்போ விட மாட்டேங்கிறாங்க, அது தனி விஷயம். இப்போ என்ன செய்கிறது இல்லை, அனுமதிக்கிறது கிடையாது. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து
இஹ்ராம் ஆடை வெள்ளை நிறத்தில் இருப்பது அவசியமா அல்ல அதுதான் சிறந்ததா அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலேருந்து முசம்மிலாங்கிறவங்க கேட்குறாங்க. இஹ்ராமுக்கு வெள்ளை ஆடை தான் என்று எந்த ஒரு குர்ஆன் வசனமோ ஹதீஸோ கிடையாது. எந்த ஒரு ஆடை வேணாலும் நீங்கள் தைக்கப்படக்கூடாது என்பது தான் இஹ்ராமுடைய ஷர்த்தே தவிர, தைக்கப்படாத ஆடையாக இருக்கணுமே தவிர சுர்வாலு பேண்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் தைக்கப்படாமல் இருக்கணுங்கிறது தான் சட்டம். அது கருப்பாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், எந்த கலராக வேண்டாலும் இருக்கலாம். வெள்ளை தான் சிறந்தது என்று கூட ஹதீஸில் சொல்லப்படவில்லை. அதனால் ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த வெள்ளையில் தான் அணியணுங்கிற அளவுக்கு வந்து அதை சட்டம் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. எப்படி இந்த முஸ்லீம் பெண்கள் வந்து கருப்பில் தான் புர்கா பொண்ணு ஆக்கிட்டாங்கல்ல. புர்காங்கிறது ஒரு குறிப்பிட்ட உடலமைப்பை மறைக்கிறதுக்கு பேர் தானே புர்காங்கிறது. அந்த புர்காவை என்ன செய்கிறாங்கன்னா கருப்பு தான் புர்கான்னு இப்போ ஆக்கிட்டாங்கல்ல. இப்படி ஆக்கப்பட்டது தானே தவிர இதுக்கு வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இஹ்ராமுக்கு என்று குறிப்பிட்ட வண்ணமோ நிறமோ அது எந்த ஒரு ஷரத்தும் கிடையாது. இஹ்ராமுங்க என்பது வந்து அந்த ஆடை வந்து ஆண்கள் அணிகிற ஆடை வந்து தைக்கப்படாமல் இருக்கணும். இப்போ வெள்ளையில் அவங்க அணிகிற மாதிரி கருப்பில் கூட வாங்கி என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். வெவ்வேறு நிறங்கள்லையும் அணிந்து கொள்ளலாம். இது என்னென்னா அவங்க வந்து பாருங்கள் ஒரே வெளியில் பார்த்தா ஒன்று ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள் எப்படி இஸ்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்குது அப்படின்னு பயான் பண்ணுவதற்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறாங்க. இது நம்மளாக செஞ்சுக்கிட்டு இஸ்லாமடி சட்டம் போடல, ஏன்னா வெள்ளையை தான் அணியணும்னு சொல்லி தைக்கப்படாத ஆடையை போடணுங்கிறது தான் சட்டமே தவிர எல்லா ஆடைக்கும் ஓகே செய்யலாம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதே சகோதரி கேட்குறாங்க, இஹ்ராமுடைய நேரத்தில் வந்து பெண்கள் தலை வாரக்கூடாதா சீவுறாங்கல்ல, ஏன்னா அதனால் முடி கொட்டும் என்பதால் அதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஹஜ்ஜுக்காக போன இஹ்ராமில் இருக்கும் பொழுது தலை வாரக்கூடாது என்று எந்த ஒரு ஹதீஸ்லையும் தடை கிடையாது. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லையோ நீங்கள் தலையை சீவாதீங்க தலையை வாராதீங்க என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் 296வது வசனத்தில் இருக்கிறது, நீங்கள் வந்து ஹஜ்ஜு உம்ராவை அல்லாஹ்வுக்காக முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னார். அப்போ அப்படி இருந்துச்சு நிலைமை. ஏன்னா காபிர்கள் கையில் காபா இருந்துச்சு, நம்ம ஹஜ்ஜு உம்ராவுக்குன்னு போவோம், அவன் விட மாட்டேன்ருவான். ரசூலுல்லாஹ் தடுத்தான்ல, அடுத்த வருஷம் வாங்கணும் ஒப்பந்தம் பண்ணான்ல. அந்த மாதிரி தடுக்கப்பட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் ஒரு பழிப்பிடானி என்ன செய்யணும், அவனுக்குள்ளே கொடுத்துடணும். அந்த பழிப்பிடானி வந்து அந்த காபாவுடைய எல்லை அடையும் வரைக்கும் உங்களுடைய தலையை நீங்கள் மலித்து கொள்ளாதீர்கள். தலையை மலிக்கிறதுக்கு அந்த பழிப்பிராணிக்கு பிறகு தான் தலையை என்ன செய்யணும், சிரைக்கணும், முடியை சிரைக்கணும்னு ஒரு மலிக்கணும்னு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை வைத்து கொண்டு தான் தலையை மலிக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணத்தினால் அப்போ ஒரு முடி கூட கொட்டக்கூடாது. அப்படி அல்லாஹ் சொல்கிறது தலையை மலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். தலை மலிக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த இஹ்ராமுல இருக்கிற வரைக்கும் தலைமுடியை மலிக்கக்கூடாது. மலிக்கிறதுனா நம்ம சிறைக்கிறதுமாங்கள தான், தலைமொழியை வந்து மலிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த வசனத்தில் இருக்குது. இவ்வளோ தான் இதில் கிடைக்கக்கூடியது. இதில் வந்து குளிக்கக்கூடாது என்றோ அல்லது வந்து தலை வாரக்கூடாது என்றோ அந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாது. மொட்டை அடிக்கிறது தான் கூடாது. என்ன தடை இருக்குது, நீங்கள் மொட்டை அடித்து கொள்ளாதீர்கள். மொட்டை அடிக்கிறது எப்போ அடிக்கணும்னு கேட்டால் எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு தான். அதுக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம அடிக்கிறோம். அது குர்ஆனில் அவ்வளோதான் இருக்கே தவிர சீவக்கூடாதுங்களாம் பேணுதலுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வந்து மலிக்கக்கூடாதுங்கிறான். தலையை வரனா 4-5 முடி வரும். அந்த முடி வர்றதுனால அது மலித்ததில் வரும்னு இவங்களாம் நினைக்கிறாங்க. அது எப்படி மலித்ததாக வரும்? முதல்ல தலைமுடி வந்து ஏன் வருது, தலைமுடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மலிக்காமல் இருந்தால் கூட அந்த முடிகள் வந்து செத்த முடிகள் ஒரு நாளைக்கு 100 முடி குறைஞ்சது, 50 100 முடி குறையாமல் என்ன செய்யும், ஒவ்வொரு மனுஷனுடைய தலையில் இருந்தும் ஃபுல் முடி தலை பூரா முடி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தினசரி 50 முடி என்ன செய்யும்னு கேட்டால் அது லைஃப் முடிஞ்சு போயிடுறதுக்கு முளைச்சிக்கிட்டே வரும். வந்து என்ன செய்யும்னா ஒரு அளவு முத்தி போன பிறகு இதுக்கு பிறகு இல்லைன்னு அடுத்த முடி வளர ஆரம்பிச்சிடும். அது கலட்டி விட்டுரும். அந்த முடி தான் அங்கே இருக்கும், பிச்சுக்கிட்டு வர்றதில்லை, சீவன் வர்றது இருக்க. ஏற்கனவே உங்கள் முடி அந்த முடிகள் முதல் தலைமுடி கொட்டுதல் என்பது என்னன்னு கேட்டால் நம்ம சீவும்போது முடி முள்ள பதிஞ்சு இருந்து அதை பிச்சு எடுத்துக்கிட்டு சீப்பில் வருதுன்னு விளங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது வேற விட்டு கலண்டுரும். தினசரி 100 முடி என்ன செஞ்சேன் கலண்டு விடும். அது வந்து கலண்ட போய் முடியத்தான் சீப்பை கொண்டு சீவுனா வருமே தவிர ஸ்ட்ராங்காக உள்ள முடி வரவே வராது. முளைக்கிற முடி வராது. ஒரு முளைக்கிறதுக்கு அது முடிக்கு சில இத்தனை நாட்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த நாள் வர்ற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்தவுடனே அதுக்கு பிறகு போய்கிட்டே இருக்கும். புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது தலைமுடி நல்லா விளங்கிக்கிறேன்னு. அந்த மாதிரி முடிகளில் வந்து எதுக்கெல்லாம் லைஃப் முடிகிறதோ
அந்த முடி என்ன செய்யும்னா தன்னாலவே இந்த வேரை விட்டு பிரிஞ்சிடும், மண்டை ஓட்டை விட்டு பிரிஞ்சு நிற்கும். அதுக்கு அது சீவமாக எனர்ஜி தனியாக ஒடியாந்துடும். இது எப்படி மலிக்கிறதா வரும்? மலிக்கிறதுனா நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற போட்டு இழுத்தா தானே வலிக்கிறதுன்னு வரும். தலை மண்டை ஓட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற முடி அல்ல, அது நல்லா விளங்கிக்கிறங்க. இந்த வலித்தல்னா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. முடி உதிர்றதுனா என்னன்னு போய் டாக்டர்கள்ட்ட விஞ்ஞானிகள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. முடி உதிர்தல்னா என்னன்னு சொல்லி, இதுதான் உதிர்தல்ங்கிறது. அப்போ உதிர்ந்த வரல விட்டு கோரினாலும் அதில் 4 முடி வரும். எதனால் வருதுன்னா அதில் அது உதிர்ந்து இருக்கிறது, ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறது. அது தலை முடியை விட்டு மண்டை ஓட்டை விட்டு கிளம்பி தனியாக இருக்கிற முடிகள் தான் வருகிறது. அதுக்கு மலிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சீவுனா என்ன, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, சீவக்கூடாது, உழு செய்யக்கூட என்ன செய்யுமா, இப்படி லேசாக அப்படி அந்த துணியை தூக்கிட்டு இப்படி மசாஜ் செஞ்சுட்டு விட்ருங்க. வேகமாக செஞ்சிங்கன்னா அதில் 4 முடி வந்துடும். அது முடி வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு என்ன சட்டம் இருக்குது? மலிக்கக்கூடாதுன்னு தானே சட்டம் இருக்குது. அது ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமோடு இருந்த ஆயிஷா நாயகி அவர்களை தலையை சீவ சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இஹ்ராமோட இருக்கும்போதே புகாரில் 316வது ஹதீஸில் வருகிறது. ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாவோட அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிட்டு போகிறாங்க. அவங்க தமத்துவ முறையில் 2 செய்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க அந்த பிராணியை ஓட்டிக்கிட்டு வரல. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருது. அப்போ கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஹாஜிகள் செய்கிற எல்லாத்தையும் செய், நீ என்ன செஞ்சுக்க, எல்லா ஹாஜிகள் செய்கிற எல்லாத்தையும் செய், பைத்துல்லாவை நீ தவாஃப் மட்டும் செய்யாத. தொழுகை எப்போ பொதுவாக கூடாது, அது தனி, அது ஹஜ்ஜுடைய விஷயத்தில் உள்ளது இல்லை, பொதுவாக கூடாது. இந்த ஹஜ்ஜு கிரியைகளில் நீ தவாஃபை தவிர மற்ற எல்லாம் செய்யுங்கிறாங்க. செஞ்சு அந்த இஹ்ராமோடையே இருந்து என்ன செய்கிறாங்கன்றா எல்லா காரியத்தையும் செஞ்சு ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வம்தஷித்தி, நீ உன் தலையை வாரிக்கொள், தலையை அவிழ்த்து விடு, சீப்பு வச்சு சீவிக்கேங்கிறாங்க. உம்ராவில் தான் இருக்கிறாங்க. சீவினை இப்போ தலைமுடியை சீவை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உத்தரவு போடுறாங்க. அது அம்மா சீவி ஹஜ்ஜை நான் நிறைவேற்றிய பிறகு அந்த விடுபட்ட உம்ராவை செய்வதற்காக வேண்டி தன்னீம்ங்கிற இடத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். என் சகோதரர் அப்துல் ரஹ்மானோட போய் நான் இஹ்ராம் கட்டி உம்ராவை நிறைவேற்றினேங்கிறாங்க. அப்போ இஹ்ராமில் இருக்கும் பொழுது ஆயிஷா நாய்க்கு சீவை சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையை போட்டிருக்கிறாங்க. அப்போ சீவுவது தலை வாருவதனால் முடியெல்லாம் கொட்டி போயிடும். முடி கொட்டினா என்னங்கிறேன், சிறைக்கத்தானே கூடாது, உதிர்ந்து கொட்டுவதை இல்லாமல் அதை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. முடி அப்படிலாம் கிடையாது, நல்ல தாராளமாக சீவலாம். நறுமணம் பூசி அந்த மாதிரி எண்ணெய்கள் பூசக்கூடாது. நறுமணம் ஹேர் ஆயிலெலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணெய்கள் நறுமணத்துக்கு தடை, அந்த கணக்கில் அது வருமே தவிர உங்களுக்கு முடி சும்மா சீவுறதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ஆனால் இதில் அந்த தலையை முடியை விட ஒரு முடி கூட வரக்கூடாதுன்னு சில கருத்தில் இருப்பாங்கள்ல, அந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணம் நவவி சொல்கிறாரு, கத் அவ்வளல் உலமா ஃபேல ஆயிஷத்தகாதா அலா அன்னஹா காணத்து மாதூரத்தன், அவங்க உடம்பு சரியில்லாத ஒரு ஆளாக இருந்தாங்க, அதனால கொடுத்த சலுகையாக இருக்கக்கூடும். இவங்கள அதில் இப்படி இல்லவே இல்லை. அதை இவங்க சொன்ன சட்டத்துக்கு அது ஒத்து வரலையாம். அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு நவவி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சொல்கிறார். அதனால் அதை எப்படி சில பேருக்கு இதை பேன் தொந்தரவுக்காக முட்டையடிக்க சொல்லி அனுமதி கொடுத்தார்களோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு வச்சுக்கிறது. அல்லது தலையை வாரிக்கோளுக்கு அர்த்தம் சும்மா கைனால் தேய்ச்சி விட்டுக்கல்னு அர்த்தம் வச்சுக்கிறேன்னு, சீப்பை வச்சு சீவுறதுக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இம்தஷத்தேங்கிற வார்த்தையை ஹதீஸில் அப்படி தான் வருது. அதுக்கு என்ன செய்யணுமா, சும்மா விரலை கொண்டே இப்படி செஞ்சுக்கிடலாம், அது சீவுறதை சீவுறதுன்னு ஹதீஸில் வருது. உங்கள் கருத்துக்கு சரியாக வராட்டி சீவுறது அர்த்தம் இல்லை, வேறு அர்த்தம் வச்சுக்கிடுவாங்களாம். அது சொல்லுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் கொடுக்க மாட்டாங்களாம். அதனால் தலையை சீவுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. யார் அப்படி சொன்னாலும் அவங்க ஆதாரம் இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க என்பதை வழங்கி கொள்ளணும். அடுத்து இப்போ நம்ம வழக்கமான கேள்விக்கு போயிடுவோம். அதில் முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு சம்பவம் பரவலாக முகநூல்கள்லையும் வாட்ஸ்அப்லையும் பரப்பப்பட்டு இருக்கிறது. என்ன சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லி தான் கேள்வி கேட்குறார். அந்த என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரு இளைஞர் அல்கமாண்டு ஒரு இளைஞரான். அந்த அல்கமாண்டு ஒரு இளைஞர் மரண வேலைக்கு வந்துட்டாராம், மரண தருவாயில் இருக்கிறார். வந்தவனை கூட இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவருக்கு சொல்ல முடியலையாம்.
அப்போ அப்போ சொல்ல முடியலைன்றவுடனே ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அவர் சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது சொல்லித்தானே இருந்தார், முஸ்லீம் தானேன்னு கேட்குறாங்க. ஆமாம், முதல்ல சொல்லித்தான் இருந்தார். அப்போ ஏன் அவருக்கு ஏன் சொல்ல முடியலை அப்படின்றவுடனே ரசூல்லா புறப்பட்டு வந்தாங்க. அந்த இளைஞர்கிட்ட வந்தாங்க. இளைஞரே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்றவுடனே அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு சொல்ல இயலலை, லா அஸ்ததி வன் அகூலஹா, அதை சொல்ல எனக்கு இயலலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, எதனால அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் தாய்க்கு ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்டேன், வேதனை பண்ணிட்டேன். என் தாயாருக்கு வேதனை பண்ண காரணத்தினால எனக்கு களிமா வரமாட்டேங்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே ரசூல்லா கேட்டாங்களா, ஹையத்துன் ஹிய, அவங்க உசுரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆமான்ற உடனே அவர் அழைச்சிக்கிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இது உன் மகனான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்போ வந்து நீ வந்து மகனாக இருக்கிறதுனால என்ன செய்ய, நீ வந்து இப்படி அவருக்கு வந்து பாவத்தை நீ மன்னிக்கலைன்னு சொன்னால், அவர் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் வந்து நரகத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம் கேட்குறாங்க. அதோடு நினைச்சிட்டாருன்னு கேட்டால், நான் பொருந்தி கொண்டேன், என் மகனை நான் பொருந்தி கொண்டேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு இப்போ சொல்லு லாயிலா இல்லைன்னோ லாயிலா சொல்லிட்டாராம். இப்படின்ற ஒரு சம்பவத்தை எழுதி தாயாரை மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதை என்ன செய்கிறாங்க, பில்டு அல்கமாண்டு ஒரு சஹாபிக்கு நேர்ந்ததாக இந்த செய்தியை பரவலாக வாட்ஸ்அப் இதிலெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு செய்தி எங்கேயாவது அல்கமாண்டு ஒருத்தருக்கு இப்படி நடந்ததாக இருக்குதான்னு கேட்டால், ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் கூட இப்படியான ஒன்று இல்லை. பலவீனமானதுலேயும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலையும் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. சும்மா கதை தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால், ஒரு மனிதருக்கு இப்படி நேர்ந்தது, அல்கமாங்கிற சஹாபி பேர் இல்லாமல் ஒரு மனிதர்னு பெயர் குறிப்பிடப்படாமல் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கட்டுக்கதையில் வருகிறது. ஏன்னு கேட்டால், இது உகைலி அவர்கள் பலவீனர்கள்ங்கிற பாடத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்னு ஜவுசிங்கிறவங்க இட்டுக்கட்டப்பட்டவைங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் இந்த செய்தியை அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதனுடைய அறிவிப்பாளர் வந்து ஃபாயிது பின் அப்துர் ரஹ்மான் என்பவர் வருகிறாரு. இவர் யாருன்னு கேட்டால், மத்ரூக்குன், இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகப்பட்டவரை ஏற்றுக்கிறக்கூடாது. இப்னு ஜவுசி சொல்கிறாங்க, ஹாதா ஹதீஸுன் லா யசிஹு, இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அறிவிக்கிற அந்த ஃபாயிது என்பவர் வந்து மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுறணும் என்று அஹ்மது இமாம் சொல்கிறாங்க. யஹ்யா இப்னு மயின் சொல்கிறாங்க, லைஸபி ஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு ஆள் என்று சொல்கிறார்கள். இப்னு ஹிப்பான் சொல்கிறார்கள், லா யஜூசுல் இஹ்திஜாஜு பிஹி, இவரை ஆதாரமாக கொள்ளவே கூடாது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அதே இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, கான எருவில் மனாக்கீர் அனில் மஷாஹீரி, பிரபலமான ஆட்கள் பேரை பயன்படுத்தி இவர் வந்து முன்கரான நிராகரிக்கிற ஹதீஸ்கள் நிறைய என்ன செய்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அப்படியான ஒரு செய்தியாக வந்திருக்கு. இதை போய் பரப்ப வேணாம். தாய்க்கு மரியாதை, குரானில் இருக்கிற அந்த வசனத்துக்கு மேலேயா, தாய் இந்த சீன்று கூட சொல்லாத, அவங்கள விரட்டாத, கண்ணியமான பேச்சை பேசு அதுக்கு மேலே என்ன சிறப்புக்கு தேடுறீங்கன்னா, சிறப்புக்கு தாய் தந்தை செய்கிற கடமையை சொல்வதாக இருந்தால் ஆத்தண்டிக்கான எவ்வளோ செய்திகள் இருக்கிறது. அது இல்லாமல் இதை பொய்யை கொண்டை போட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா களிமா வராதுன்னு தப்புனா நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் தாயை தொந்தரவு பண்ணுறவனு களிமா வருது. அப்போ அதுக்கு என்ன செய்வீங்க, களிமா வர்றதுங்கிற பெரிய விஷயமா? அதுதான் ஒரு அளவுகோலா? கடைசி நேரத்தில் லாயிலா இல்லான்னு சொல்லி கொடுத்து அவன் வந்துருச்சுன்னா அவன் நல்லவன் ஆயிட முடியுமா? அதெல்லாம் அவன் கல்புல இருந்து அதெல்லாம் உணர்ந்து அப்படி வாழ்ந்து சிறுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துட்டு போனவனு தான் அது வெற்றி தருமே தவிர, சும்மா லாயிலா இல்லைன்னவனு அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துலாம் போயிட மாட்டான். அப்படி வராமையெல்லாம் போகாது. வழங்குதா லாயிலா இல்லை யாரும் சொல்லி கொடுத்தாலும் சொல்லிடுவாங்க. அவனுக்கு ரொம்ப முடியாத ஒரு சக்கராத்தில் இருந்தான்னா வாயில் எதுவும் வராட்டி களிமாவும் வராது. அப்படித்தானே தவிர இதில் இந்த மாதிரி செய்திகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், கடைசி நேரத்தில் களிமா வராமல் போயிடும். களிமா வராமல் போனாலும் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறவனுக்கெல்லாம் நரகத்துக்காக போவான். அவனுக்கு களிமா சொல்லிட்டா மௌத்தா போகிறான். அதனால் களிமாங்கிற மூலிகை செத்து அவனும் ஷஹீதுங்கிறாங்க. இந்த களிமா சொல்லாமல் மௌத்தா போனாலுக்கு யார், மூலிகை செத்து அவன் ஷஹீது. கட்டடம் இடிஞ்சு விழுந்து செத்த அவன்லாம் எப்படி களிமா சொல்லுவான்? பொத்துன்னு போய் ஒரு செகண்டில் ஓடி போயிடுவானே. அப்போ அந்த மாதிரியாக ஆக்சிடெண்ட்டில் செத்தவன்லாம் ஷஹீதுங்கிற அளவுக்கு உள்ளவனாக சொல்லப்படுதே தவிர இதெல்லாம் கெட்ட மௌத்துக்கு ஆதாரம் கிடையாது. அது மாதிரி பில்டப் பண்ணுவதற்காக வேண்டி இந்த கதையை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இது பொய்யான ஹதீஸ், உண்மையான ஹதீஸ் இல்லை. அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் கேட்குறாரு, இந்த கேள்வி கேட்குற ஆளுக்கு நீங்களாக அந்த கேள்வியில் பேரை எழுதுனா தான் நம்ம பேரை சொல்லி வாசிப்போம். பேரை ட்ரூ காலரில் காட்டுறேன் நம்ம பேரை வாசிட முடியாது. ஒருத்தன் பேரை ஒருத்தன் போட்டு வச்சுருப்பான். அதனால் நீங்கள் பேர் இல்லாமல் வந்தால் பேர் இல்லாமல் தான் அந்த ஹதீஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாசிக்க வேண்டியிருக்கு. யார் கேள்வி எழுதினாலும் கீழே பேரையும் போட்டு எழுதுங்க. இப்போ இந்த கேள்வியிலையும் பேர் இல்லை.
என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், கீழ்காணும் ஹதீஸு இதன் உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு வருது. ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க, இதன் உண்மைத்தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், மன் கஸ்ஸல யௌமல் ஜும்மாத்தி வகுத்தசல, யார் வெள்ளிக்கிழமை வந்து குளிக்க வைத்து குளிக்கிறானோ, அவன் குளிக்கவும் வைத்து குளிக்கிறானோன்னு வருது. சும்மா பக்கரை வபுத்தக்கரை, அப்போ பக்கரண்டால காலை பொழுதில் வருது, முன்னேரத்தில் வருவது. இபுத்தக்கரண்டால் அதான் அர்த்தம். 2 தடவை போட்டதுனால அதிகாலைன்னு வந்துடும். அதிகாலையிலே வந்து விடுகிறானோ. ஓ மஷா வளம் ஏற்க, வாகனத்தில் ஏறாமல் நடந்து வருகிறானோ ஜும்மாவுக்கு. ஓ தனா மினல் இமாமி, இமாமுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொள்கிறானோ. ஃபஸ்தமா, செவி மடுக்கிறானோ. உளம் எல்கு, அந்த ஜும்மாவை கெடுக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறானோ. காணலஹு பி குல்லி ஹுத்துவத்தின் அமலு சனா, ஒவ்வொரு 8க்கும் ஒரு வருஷத்தினுடைய நன்மை கிடைக்கும். அஜுரு சியாமிகா ஓ கியாமிகா, ஒரு வருஷம் நன்மைன்னா ஒரு வருஷம் பூரா நோன்பு நோட்டுற கடமையும், ஒரு வருஷம் பூரா நின்று வணங்கின கடமை, 2 கடமை கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கும். இந்த வேலையை ஒருத்தன் செஞ்சுட்டான்னா ஜும்மாவுக்கு வந்து என்ன செய்யணும், இப்படிலாம் இருக்கணும்னு இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர்கள்லாம் எங்கே நிறைய நூல்களில் வருது. அகமதில் வருது, அபூதாவுதில் வருது, இப்னு மாஜாவில் வருது. இதன் அறிவிப்பாளர்கள்லாம் வலிமையான ஆட்கள் என்று வேற சொல்கிறாங்க. இப்னு ஹுசைமா நிறைய நூல்களில் இந்த ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் வந்தாலும் இதனுடைய பொருள் என்னங்கிற விஷயத்தில் பயங்கர சண்டை நடக்கிறது. ஏன் சண்டை நடக்கிறதுன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை குளிப்பானோண்டா அது அர்த்தம் விளங்குது. குளிக்க வைத்து குளிப்பானோண்டு, அதை குளிக்க இகத்தசலன்னா அவன் குளிக்கிறது, கசலன்னா அடுத்தால குளிக்க வைக்கிறது. அப்போ யார் வந்து வெள்ளிக்கிழமை குளிக்க வைத்து குளிக்கிறானோ அப்படி இருக்க என்ன அர்த்தம்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்கள் விளங்குறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மனைவிட்ட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அவளுக்கு குளிப்பை கடமையாக்கி, இவனும் கடமையாக்கி, அவளையும் குளிக்க வச்சு அவனும் குளிக்கணும். வெள்ளிக்கிழமை அந்த உடலுறவு கொள்ளணுங்கிறத சொல்லுதுங்கிறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு தான் அது கிடைக்கும் விளங்குதா? அப்படி அந்த அர்த்தம் அதில் என்னது, மண் கசலை யோமுல் ஜும்மாத்தி பகத்த சலை, அல்லது கசலைங்கிறதுக்கு வந்து தலையை கழுவுறன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வெள்ளிக்கிழமை கழுவுவாண்டா தலையை கழுவுன்னு வச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. குளிக்கிறது மட்டும் இருக்குமே, ஆனால் இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. அதில் என்ன வருதுன்னா, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது அவசியம் என்று வழங்குறது. அதை செஞ்சுட்டு வந்தவொன்னு தான் இது கிடைக்கும். அன்றைக்கி வந்து என்ன செய்யணும், குளிப்பை கடமை. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவனாக அவன் ஜும்மாவுக்கு வந்தாலே தவிர அவனும் குளிச்சுட்டு மனைவியும் குளிக்க வைக்க வேணும். அப்படி செஞ்சுட்டு வந்தால் தான் இது கிடைக்கும்னா, இது வந்து ஒரு கொஞ்சம் கருத்தில் ஒரு நெருடல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிகாலையிலே அதை முன்கூட்டியே வந்து விட வேண்டும்ங்கிறாங்கல்ல. ஜும்மாவுக்கு எப்போ வரணுமோ அப்போ தான் நமக்கு வரணும். ஜும்மாவுக்கு எப்போ வரணும், இதா நூதியல் இஸ்லாத்தி மியோமில் ஜும்மாவுக்கு வாங்க சொன்னால் தான் வரணும் நம்ம கட்டம். நீங்கள் காலையில் 10 மணிக்கே வரணுமான்னா அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி வரணுங்கிற மாதிரி இந்த கருத்து சொல்லுகிறது. எப்போ ஒரு வருஷத்தினுடைய கூலி கிடைக்கும், காலையில் புறப்பட்டு வந்துடணும். ஜும்மா வந்து 12 மணிக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு முன்னரையே புறப்பட்டு வந்து சாத்துருளா முதல் நேரத்தில் வந்து விட வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி இந்த ஹதீஸு வந்து அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இதனுடைய கருத்து வந்து சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, சில அறிஞர்கள் குறிப்பாக மாலிக் இமாம் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இதை வந்து மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வந்து அதிகாலையில் முன்னரே புறப்பட்டு செல்லுதல் என்று ஒரு செயல் இருக்கவே இல்லை. அப்படி போகிறது மக்ரூஹுங்கிறார் மாலிக் இமாம். மாலிக் இமாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஜும்மாவுக்கு போகிறாருன்னா அந்த போகிற நேரத்துக்கு தான் ஜும்மாவுக்கு போகணுமே தவிர, ஜும்மாவுடைய வக்திக்கு வந்து பாங்கு சொல்லுவாங்கள்ல பள்ளிவாசலில், பாங்கு சொல்லும்போது போங்க. அல்ல அதுக்கு நெருக்கமாக போனீங்கன்னு சொன்னால் அது உரை ஆரம்பத்துலேருந்து கேட்கலாம்ங்கிறதுக்காக போங்க. அதுக்காக வேண்டி காலையிலே புறப்பட்டு ஜும்மாவுக்கு போகணும் என்பது இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதான் என்ன சொல்கிறாங்க, கராஹியத்தில் புக்கூர் இலைஹா அமலு அஹ்லில் மதீனா அல் முத்தசிலிபி தரிக்கி தாளிக்க. இப்படி முன்னாடியே ஜும்மாவுக்கு செல்வதை இந்த ஒரு சகாபாக்களும் மதீனாவாசிகள் செய்யவே இல்லை. அதுக்கு ஒரு தொடர்ச்சியான எந்த ஒரு செயலுமே இல்லை என்று என்ன செய்கிறாங்க, ஒரு சாயிகும் இலையா குர்ப சலாத்திகா, தொழுகைக்கு நெருக்கமாகத்தான் போயிருக்கிறார்களே தவிர முன்னாடியே போய் 10 மணிக்கு போய் பள்ளியாசலில் உட்கார்றதுங்கிற வேலை வெட்டி விட்டு போகிற மாதிரிலாம் வருதில்ல. அப்படி ஒரு நடைமுறை சஹாபாக்கள்கிட்ட இருக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இல்லைங்கிறார். ஹாதா நக்குனுன் மாலூமுன் கைர முன்கரின் இந்தகும், இது வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு செயல். லேட்டாக போகிறது, லேட்டானா என்னது, தொழுகைக்கு நெருக்கமாக போயிடணுமே தவிர முன்னாடியே போதல் என்பது என்ன இல்லை, கிடையாது. உலா மாமூரன் கைரிங்கிறார்.
உமாக்கான் ஆகுல் அஸ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாதகும், ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களும் அதுக்கு பிந்தி வந்தவர்களும் சிறந்ததை விட்டுவிட்டு மற்றமானதை செய்ய மாட்டார்கள். அதுதான் சிறந்ததாக இருக்குமே, ஆனால் அதைத்தான் செய்திருப்பார்கள். அதனால் நீங்கள் ஜும்மாவுக்கு போகிறது என்பது அது அப்படி 10 மணிக்கெல்லாம் முன்கூட்டியே போகணுங்கிறது கிடையவே கிடையாது. இந்த ஹதீஸ் சொன்னாலும் இது அதில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவனாக போகணுன்னு சேர்த்து வர்ற காரணத்தினாலேயும் இந்த கருத்து சரியான கருத்து இல்லை என்பது தான் சனது. சரி, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் குளிப்பு கடமையாவதெல்லாம் அவனுடைய சக்தியை பொறுத்தது. தாம்பத்தியம்ங்கிற நினச்சபடி செஞ்சிட முடியுமா? அவனுக்கு ஏற்றமான அப்போ இளைஞர் தான் இது கிடைக்குமா? கிழவனுக்கெல்லாம் அப்படி முடியுமா? வயசானவனுக்கெல்லாம் முடியுமா? இது குளிப்பு கடமையாக்கிட்டு வரணுங்கிற என்ன அது இபாதத்தோட எப்படி வருது? குளிப்பு கடமையாக்குறதுனா மனைவியோட சம்போகம் செய்யணும்னு அர்த்தம். மனைவியோட சம்போகம் எல்லாரும் செய்ய முடியுமா? எல்லோரும் அந்த நாளில் செஞ்சுருவானா? எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குமா? மனைவியாற்றோட மனைவி மென்சஸாக இருந்தாலும் அவளுக்கு அந்த நன்மை ஒன்று கிடைக்காதப்ப. மாதவிடாய் இருந்தால்னா அவன் சம்பவம் செஞ்சுருக்க மாட்டான். இப்படியா இபாதத்து இருக்குது? அந்த கருத்தை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஒரு கரீபான ஒரு நூதனமான விஷயங்களாக என்ன செய்கிறது இதில் இருக்கிறது. அதனால் மாலிக் இமாம் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஒன்றும் அவசியங்கள் தொழுகைக்கு முன்னாடி நெருக்கத்தில் தான் போகணுமே தவிர முன்னாடி போகிற மக்ரூங்கிறார் அவர். மாலிக் இமாம் சொல்கிறாருங்கிறக்கா இல்லை, அது கரெக்டாக தான் அவர் சொல்கிறார். அதை ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, ஹதீஸ் மறுப்பு தொடர்பான ஒரு கேள்வி. நான் ஹதீஸ் மறுப்புண்டா எதை சொல்கிறாருன்னா, நம்ம குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் அந்த பேரை வச்சுருக்கார் கேள்வி கேட்டவர். ஹதீஸ் மறுப்பு தொடர்பான ஒரு கேள்வி. அதாவது அறிவிப்பாளர்கள் சரியாக வந்தாலும் குறித்த ஹதீஸ் நபியின் தூய வாழ்வை பாதிக்கும் வகையில் இருந்தால் அல்லது நபியை இழிவுபடுத்துவது போல் இருந்தால் அதனை ஹதீஸ் கிடையாது என மறுத்துவிட வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்போது ஒரு கிறிஸ்தவர் தான் நபியிடம் தவறுகளை ஆதாரங்களோடு காட்டப் போகிறேன் என கூறி தாங்கள் மறுத்த ஹதீஸுகளை காட்டி நபி தவறு செய்துள்ளார் என்று நிறுவினால் அவரின் ஆதாரத்தை நாம் தவறு என்போம். அப்படியெனில் எந்த வகையிலும் அந்த கிறிஸ்தவரால் அவரது பார்வையில் நபி மீது தவறை கொண்டு வர முடியாது. அவர் கொண்டு வரும்போதெல்லாம் அவரின் ஆதாரத்தை நாம் மறுத்தால் இந்த அணுகுமுறை சரியானதான். இவ்வாறு எந்த மனிதரையும் அப்பொழுக்கற்றவர் என்று காட்டலாமே. அவரை பற்றி நல்ல செய்தி வந்தால் ஏற்போம், தவறான செய்தி வந்தால் மறுப்போம் என்றால் இந்த அணுகுமுறை மூலம் எந்த மனிதரையும் தூயவர் என காட்டிடலாமே, விளக்கவும் அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து சிராஜ் முகமது என்பவர் கேட்குறார். அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாவுடைய வரலாறில் அவங்கள பற்றி ஒன்று எழுதப்பட்டிருக்கு. என்ன உதாரணமாக, அந்த ஒரு பெண்ணை காட்டு பங்களாவில் கொண்டு வச்சாங்கன்னு ஒரு உதாரணத்தை வைங்க. அந்த செய்தி இருக்குல்ல, அது வருதுன்னு வைங்க. ஒருத்தன் நம்மள்கிட்ட ரசூலுல்லாவை களங்கப்படுத்துறதுக்காக அவன் எடுத்து சொல்கிறான். நம்ம என்ன செய்வோம்? இந்த ஹதீஸ் சரியில்லைன்றுவோம். அப்போ சரியில்லைன்னு மறுத்துட்டோம்னு சொன்னால், இந்த ஒரு அணுகுமுறை நம்ம கையாண்டோம் என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்கள் மீது சொல்லும்போது அவன் இதை சொல்லுவானே, மற்றவர்களுடைய தவறை நீங்கள் எடுத்து காட்டும்போது அவன் என்ன செய்வான்? இதை நாங்கள் ஏற்றுக்கிறல, இது ஏற்றுக்கிறாத செய்தின்னா எல்லாரையும் நல்லவனாக்கி போடலாமே. அதான் ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றான ஆவண. நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த அணுகுமுறையை அவனும் கடைப்பிடிச்சான் என்றால் உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் உங்களுக்கு எதிரான மற்றவர்களுடைய பேசும்போது அவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டி வருகிறது. அவர் இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு அவன் என்ன செய்கிறான்? அது தவறான செய்தி, அது தவறான செய்தின்றான். இருக்குதா இப்போ இருந்தாலும் தவறான செய்தின்றான். அப்போ தவறான செய்தி அவனை அந்த செய்தியே தவறு என்று மறுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் உலகத்தில் ஒத்தனும் கட்டவன் கிடையாத. உலகத்தில் எல்லோரும் நல்லவனாக்கிடலாமே. யாரை பற்றி என்ன சொன்னாலும் ஆளும் திருடிவிட்டாப்பா, இல்லைப்பா தவறான செய்தி, அவன் கோல் சொல்லுவான் தவறான செய்திப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குற்றமும் ஒருவருமே நிரூபணமாகாத. அப்படி தானே நீங்களுடைய வாதம் இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். அதாவது முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு நம்ம சொல்கிற விஷயம் இருக்குல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக ஒரு செய்தி வரும் பொழுது அவர்களுடைய செய்தியை நம்ம எதை வச்சு மறுப்போம் என்று கேட்டால், அந்த செய்தியை விட வலுவான ஒரு செய்திக்கு அது மாற்றமாக இருக்கும். அப்போ தான் நம்ம மறுத்துருக்கணும். இப்போ மறுக்கிறோம், ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாரு, சரி அது ஒரு செய்திப்பா. இந்த 10 பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, எது வலுவானது? அதிகமான பேர் இப்படி அறிவிக்கிறாங்களே, எது வலுவானது? நேர்மையின் சிகரமாக இருந்தார்னு பல பேர் அறிவிக்கிறாங்களே, குர்ஆன் அப்படி அறிவிக்குதே, அதுக்கு மாற்றமாக இது இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலை, வர்ற செய்தியெல்லாம் மறுக்க மாட்டோம். எந்த செய்திகள் அதை விட வலுவான ஒரு செய்திக்கு மாற்றமாக இருக்கிறதோ அதைத்தான் மறுக்கிறோம். அப்படி யாருக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கிறது தான் செய்வோம். ஆனால் அப்படி யாருக்கும் கிடையாது. உலக வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தவிர இந்த மாதிரி அறிவிப்பாளர்களை கொண்டு நிரூபிக்கக்கூடிய வரலாறு யாருக்கும் கிடையாது.
வாயில் வந்ததை சொல்லலாம். எந்த ஒரு தலைவரை பற்றியும் நீ என்ன செய்யலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கிறலாம். உனக்கு சொன்னது யார், உனக்கு சொன்னது யார், உனக்கு எத்தனை பேர், இதுக்கு எத்தனை பேர், இது கிடையாது. எந்த ஒரு தலைவருக்கு இது கிடையாது. அதனால் ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் இப்படியான ஒரு விஷயம், நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் வருமே தவிர வேறு எந்த தலைவருக்கு வந்தாலும் அவர்கள் இந்த அம்சத்தில் இருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு குர்ஆன் மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வேதமும், அதில் ரசூலுல்லாவை அவங்க தலைவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் இன்னொரு செய்தியில் பலவீனமானதுமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சொன்ன அதே நியாயத்தை உங்களுக்கு வழங்கிடலாம். அப்படி இல்லை. உலகத்தில் யாருடைய வரலாறுமே அப்படி இல்லை. அப்படி இருந்தால் அதான் விஷயம். இப்படி இப்போ உலகத்தை எடுத்துக்கிறோமே, ஒரு நபர் இருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நபரை பற்றி ஒருவர் ஒரு குறை சொல்கிறார். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய நபரை பற்றி குறை சொல்கிறார். ஒரு 100 பேர் திரண்டு சொல்கிறாங்க அவர் அந்த குறைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நடந்து முடிஞ்சதை சொல்கிறார். வாழ்ந்த காலத்தில்னா நிரூபிக்கிற விஷயம் வந்துடும். ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை பற்றி பேசினால் அவர் என்ன குறை சொன்னார், கூட்டிகிட்டு வாழுன்னு சொல்லிடலாம். இப்போ இஸ்மாயில்னு ஒருத்தர் ஒரு 50 வருஷம் முந்தி வாழ்ந்தார், அவர் மூத்தா போயிட்டார். அவரை பற்றி ஒருவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் கஞ்சா அடிப்பாருங்கிறார் உதாரணமாக. இன்னொரு 50 பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆளை கிடையாதுங்க, அவர் அந்த பழக்கமே அவர் கிடையாதுன்னு 50 பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? கஞ்சா அடிப்பார்னு எடுப்பீங்களா, அடிக்க மாட்டேன்னு எடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதராக இருந்தால் ஆளை கூப்பிட்டு வச்சு செக் பண்ணி ஆதாரத்தை கொண்டு வான்னு சொல்லி நம்ம நிரூபித்து காட்டிப்படலாம். நம்ம சந்திக்காத மனிதர், கடந்த காலத்தில் சென்ற மனிதரை பற்றி யாரை பற்றி பேசினாலும் சரி, நம்ம எதை வச்சு முடிவு எடுப்போம்? ஒருத்தன் சொல்கிறத வச்சு எடுப்போமா, அதிகமான பேர் சொல்கிற வச்சு எடுப்போமா? அதிகமான பேர் அவரை நம்ம இந்த புகை கூட பிடிக்க மாட்டார் என்றெல்லாம் ஒருத்தரை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படியான ஒருத்தரை பற்றி ஒருத்தன் சொல்கிறான் அவர் கஞ்சா அடித்தார்னு. அப்போ அந்த செய்தி நமக்கு வருகிறது, அதுவும் வருகிறது, இதுவும் வருகிறது. எது வருது? கஞ்சா அடித்தாருங்கிறது வருது, ஒருத்தன் சொல்கிறான். அவர் அந்த தன்மை உள்ளவர்கள்னு ஒரு 25 பேர் சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? இதை வச்சு மறுத்தா தப்பு கிடையாது. ஏன் மறுக்கிறோம்? இவர் கஞ்சா அடித்தார் என்று ஒருத்தர் சொன்னாலும் அப்படியான ஆள் இல்லை என்று 50 பேர் சொல்கிறாங்க, 10 பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவன் மீது குற்றத்தை சுமத்த மாட்டோம். அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறார் கஞ்சா அடிப்பாருங்கிறார், அதுக்கு மாற்றமாக ஒரு அறிவும் கிடைக்கவே இல்லை. 50 வருஷம் முந்தின ஒரு ஆள் வரலாறு சொல்லும்போது கஞ்சா மஸ்தான் அவர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் யாருமே சொல்ல கிடையாது. இப்போ என்ன செய்வீங்க? நம்ம மறுக்க முடியாது. மறுக்கிறதுக்கு எதை வச்சு நீங்கள் மறுப்பீங்க? இருக்குது, சரி ஏற்றுக்கிற வேண்டியதான், அப்படி அந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி இப்போ ரசூலுல்லா விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால், சில ஹதீஸ்கள் அவர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. இப்போ அதை விட வலுவான ஆதாரங்கள் அதை மறுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் நம்ம மறுப்பமே தவிர, அந்த மாதிரி இல்லாத எந்த ஒரு ஹதீஸையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறுத்து ரசூலுல்லா குறை சொல்கிற மாதிரி வந்தது இல்லை. இப்போ ரசூலுல்லா முகத்தை கடுகெடுத்தார், வந்தவருக்கு சலாம் கூட சொல்லணுன்னு வருது, மறுத்துமாத? அவர் ரசூலுல்லாவை குறைப்படுத்தக்கூடிய விஷயம் தானே, குர்ஆனில் கூட வந்திருக்காது, அது நம்ம மறுத்தமா? அப்போ ரசூலுல்லா கோவப்பட்டாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. சில விஷயங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுக்க மாட்டோம். ஆமாம், அப்படி இருந்தார்கள், மனிதர்கள் முதல்ல அப்படி இருந்தார்கள் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். எதை மறுப்போம்? அதுக்கு எதிரான கருத்து இருந்தால் மட்டும்தான் மறுப்போம். இது எல்லாருக்கும் இந்த நியாயத்தை வழங்குவோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்து குர்பானி, அகீகா. குர்பானி, அகீகா, ஆடு மாடு வாங்கி கொடுப்பவர்கள் கமிஷன் வாங்குகிறார்கள். எப்படி என்றால் சொன்னால் போதும், உடனே சம்பந்தப்பட்டவர்கள் கமிஷன் வந்துவிடும். அதாவது என்ன கேட்குறாரு, இது கூடுமான்னு கேட்குறாரு. குர்பானிக்கு ஆடு வாங்குறது இருக்குல்ல, ஆடு வேணும்னா வாங்கி தரக்கு புரோக்கர் இருப்பார். அதில் அக்கீக்காவுக்கு ஆடு வேணும். உங்களுக்கு சந்தையில் போய் தேடி பிடிச்சி உங்களுக்கு வாங்கிட்டு வர முடியாது, அதுக்குன்னு ஆளுக்கு இருப்பாங்க. அவன்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், என்ன செய்யுங்க, நமக்கு ஒரு ஆடு வேணும், இத்தனை கிலோவில் இந்த வயசில் உள்ள இந்த மாதிரியான செம்மறி ஆடு, வெள்ளாடு வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த ஆட்டுக்காரன் உடனே ஆட்டை தந்துடுவான். நீங்கள் ஆடு வேணும்னு சொல்லுவது யார்கிட்ட? புரோக்கர்கிட்ட. ஆடு பண்ணையிலேருந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி வந்தால் இவன்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறான், அதுக்கு கமிஷன் கிடைக்கிது. இவனுக்கு கமிஷன் கொடுத்துட்றாங்க. யாருக்கு? ஆடை வாங்கி கொடுத்தான்ல இவன்கிட்ட தானே ஆடுன்னு கேட்டீங்க. இவன் ஆடுன்னு கேட்டவொன்னே என்ன செய்வான், அவங்க ஆட்டையும் தந்து விட்டு அதுக்குரிய கமிஷனாக ஒரு ஆட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா வச்சுருப்பான். இந்த உனக்குள்ள 1000 ரூபா அப்படின்னு அந்த புரோக்கருக்கு கொடுத்துட்றாங்க. இது சரியான்னு கேட்குறாரு. இதில் என்ன, அது ஒரு உழைப்பு தானுங்க. அவர் அந்த இன்ஃபர்மேஷனை திரட்டி வச்சுருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் ஆடு கிடைக்கும், என்னென்ன ஆடு கிடைக்கும், கேட்குற மாதிரி ஆடு யார்கிட்ட இருக்குங்கிறதெல்லாம்
அந்த தகவலை திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உழைப்புன்னு சொன்னால் மம்மட்டி எடுத்து வெட்டுறது தான் உழைப்பா? கடப்பாரை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உழைப்பா? இன்றைக்கி உள்ள நவீன காலத்தில் எல்லாமே டேபிளில் உட்காந்து தானே உழைக்கிறாங்க. ஒரு பட்டனை தட்டி விட்டு இப்படி செஞ்சு விட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ்னு சொல்லி வைரஸை எடுத்துட்டேன்னு காசை வாங்கிட்டு போகிறான். அது என்ன வேலை? பெரிய வேலை, வெட்டி முடிக்கிற வேலையாது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜினா இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு விஷயங்கிறது அது ஒரு முதலீடு மாதிரி தான், அது ஒரு உழைப்பு தான். ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால் நீங்கள் தேடி பிடிக்க முடியுமா? அவன் என்ன செய்வான்? 50 இடத்தையும் தேடி லிஸ்ட்டை வச்சுருப்பான். எந்தெந்த ஊரில், எந்தெந்த தெருவில், என்னென்ன ரேட்டில், என்னென்ன தன்மையான வீடுகள், என்னென்ன வாடகை இருக்குங்கிற எல்லாமே அவனுக்கு தெரியும். நீ போய் கேட்டோன்னே செய்வான், எந்த ஏரியாவில் வேணும்னு கேட்பான். மண்ணடியில் வேணும், மண்ணடியில் எந்த தெருவில் வேணும், இந்த தெருவில் வேணும், என்ன வாடகையில் வேணும், இந்த வாடகையில் வேணும், எத்தனை பேர் இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன வசதியில் வேணும், இத்தனை ரூம் உள்ளது, இவ்வளோ கேட்குறீல்ல. கேட்க அவன் உடனே சொல்லுவான், உங்களுக்கு இந்த அங்கே போங்கன்றான், இல்லை கூட்டிகிட்டு போவான். அப்போ இவன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இவன் இன்னும் அந்த வீடை கட்டலை, படிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அப்போ இதுக்காக வேண்டி அவன் அதுக்குன்னு மெனக்கட்டு, அதுக்குன்னு குறித்து, அதுக்குன்னு தேடி, அது ஒரு உழைப்பு தானே. அந்த மாதிரி கமிஷன் வாங்குறது தப்பானா? கமிஷனுங்கிறது தப்பே கிடையாது. கமிஷனுங்கிறது எப்படி பொருள்களை விற்று வாங்குறதுக்கு ஒரு ஹலாலான வியாபாரமாக இருக்கிறதோ, தகவல்களும் அது ஒரு மதிப்புக்கு உரியது தான், வியாபாரத்துக்கு உரியது தான். எனக்கு இருக்கிற தகவலை உங்களுக்கு தரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவனுக்குரிய தகவலை என்ன செய்கிறான்னா, அந்த தகவலை திரட்டுவதற்கும் கஷ்டப்படுவான்ல, அந்த மாதிரி வாங்கினால் அது ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், ஏமாற்றக்கூடாது. அந்த புரோக்கரில் விஷயத்தின் ஒருத்தன்ட்ட போய் ஆடு விற்கிறவன்ட்ட போகிறது. அந்த ஒரு ஆடு கேட்டு வர்றான், 2000 ரூபா 3000 சொல்லு, நானும் வலியுறுத்தி வாங்க வச்சுப்படுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 500 உனக்கு 500 பேசுகிறான். இது அயோக்கியத்தனம். ஆட்டுக்காரன் விலையை ஆட்டுக்காரன் தீர்மானிக்கணும், வாங்குறவன் அவன் பேரம் பேசி வாங்கணும். அதில் இந்த புரோக்கர் தலையிடக்கூடாது. இந்த புரோக்கர் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வீடு 10,000 ரூபா வாடகைக்கு போகும்னு சொன்னால் இவன் என்ன செய்வான்? இவனை பார்ப்பான், ஆள் வீட்டுக்கு அலையிறான், 15,000 வாங்கிடுவான்னு தெரிஞ்சவன் அங்கே போயிடுறது. நீ 15,000 சொல்லு, 15,000 சொல்லுவான். அப்போ அவன் 10,000 ரூபாய்க்கு அவன் கொடுக்க தயாராக இருந்தால் கூட விலையை ஏற்றி விட்றான்ல, ஏற்றி விட்ற வேலையை செஞ்சான்னு சொன்னால் அந்த மாதிரியான புரோக்கர் தொழில் மார்க்கத்தில் கூட ஏமாத்துறது, அது ஃப்ராட் பண்ணுறது. அந்த மாதிரி செய்யாமல் என்ன செய்ய, நேர்மையாக இருக்கிறது இல்லை. 2 பக்கமும் நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? ஒருத்தனுக்காக வேண்டி இவனை ஏமாத்தினான்ல, 2 பேர்ட்ட வேறு கமிஷன் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் புரோக்கருங்கிற அப்படிப்பட்ட கமிஷன் கொடுத்தா, ஒரு ஃபோனில் சொன்னது கூட கமிஷன் வாங்கலாம், தப்பே கிடையாது. அவன் இன்ஃபர்மேஷனை தான் தர்றான், அதனால் அது பெரிய குற்றமாக்க முடியாது. அடுத்ததாக, எனது பெயர் அமீர், கள்ளக்குறிச்சி. எனது கேள்வி, ஜும்மாவில் அடிக்கடி எங்கள் பள்ளி ஹஜரத்தும் தப்லீக் ஜமாத்தும் நடத்தும் சில பயான்களிலும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதில் சந்தேகம் உள்ளது, தெளிவுபடுத்தவும் கேட்குறாரு. என்ன செய்தி சொல்கிறாங்களாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி யார் ரசூலுல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். தப்லீக்கில் இந்த பயானை சொல்கிறாங்களா அடிக்கடி. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாரு, ஈமான்டா என்னன்னு கேட்குறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சஹாபி அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகை கலந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியுடன், நான் உங்களை வர வேண்டாம் என்று சொன்னேனே, நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்க, அதற்கு அந்த சஹாபி, என்னால் வராமல் இருக்க முடியவில்லை என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வராதீர்கள், மறுபடியும் அடுத்த நாளைக்கு வர வேணான்னு சொன்னார்களாம். ஆனால் மீண்டும் அந்த நபர் ஃபஜ்ர் தொழுகையில் கலந்து கொண்டார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கு அந்த சஹாபி, என்னால் வராமல் இருக்க முடியவில்லை என்று கூற, நபி அவர்கள், இதற்கு பேர் தான் ஈமான் என்று சொன்னார்கள். உண்மை தானே என்னென்னு கேட்குறாங்க. அதாவது வேணான்னு சொன்னாலும் வர்றாருல்ல, எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு வர வேணான்னு சொன்னாலும் அவரால் வராமல் இருக்க முடியலை, பார்த்தீங்களா? அப்படிங்கிற இதுக்கு பேர் தான் ஈமான்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து இந்த தப்லீக் ஸ்டைலில் சொல்கிறாங்க போல இருக்குது. எதை கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் வராதுன்னு சொல்லுவாங்களா? இந்த கூமுட்டை எதை பார்க்க மாட்டேங்கிறான், அவருடைய ஈமானை பார்க்குறான். அடைய அவருடைய ஈமான் கேட்டால், ஈமான்டா என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பாத்தில சொல்லுவாங்களா, ஹக்க சொல்லுவாங்களா? தொழுகைக்கு வராதுன்னு இப்படி சொல்லுவது, அதை கேட்டு வராமல் இருந்துட்டார்னா அவர் தொழுகைக்கு வராது. மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்யாதேன்னு இந்த தரிக்கா செய்குமார்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல. ஒரு செய்கிட்ட போனவுடனே நீ சாராயம் குடின்னு சொன்னாராம், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறேன். செய்கு சொன்னால் கேட்டுணும்னு அந்த மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. அதில் இவர் வேணான்னு சொன்னாலும் இவர் வந்தார்ல, அதே தப்பு. முதல்ல ஏன் தப்பு? அது ஈமான் கிடையாது. ரசூல்லா வேணாண்டா வந்துடக்கூடாது. இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறதுனால ஒரு காரணத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் அவர் ஈமான் உள்ளவர்.
ரசூல் சொன்னாலும் மீறுவேண்டு வந்தார் பாருங்க, அவர் ஈமான் உள்ளவர் இல்லை. இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தா இவங்க என்னன்னு கேட்டால் தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்கிறாங்களாம். தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும், ரசூல்லா வேணான்னு சொன்னாலும் ஒருவர் வந்தாரே அப்படி இருக்க வேண்டும், திரும்ப வேணான்னு சொல்லி வந்தாரே அப்படி இருக்க, தொழுகையோட முக்கியத்துவமாக இது இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கதை பூரா, தப்லீக் கதை பூராவும் இந்த மாதிரி தான் இருக்கும். எதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ரசூல்லா வேணான்னு இது முதல்ல எந்த கிதாப்லையும் கிடையாது. இது தப்லீக் கிதாப்பில் தான் இருக்கும் பொழுதுக்கு, இது கிதாப்லையும் நான் தப்லீக் கிதாப்பில் பார்க்கல. இது வந்து செவி வழி பயான் விட்டு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்டா என்னன்னு கேட்டிங்கன்னா உறுதியான பிடிப்பாக இருக்கணும் இப்படி விளக்கம் சொல்லுவாங்களே தவிர தொழுகைக்கு வராதே நோன்பு வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்களா, ரசூல்லா சொல்லுவாங்களா? சொன்னதாக வருகிறது. சரி, ஒரு பேச்சுக்கு சொன்னார்களேயானால் அதுக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள ஒரு ஹதீஸ் வரும். என்னென்னு கேட்டால் ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருப்பார். தொழுதுட்டு இருக்கும்போது ரசூல்லா கூப்பிடுவாங்க, தொழுகிறது தெரியாது கூப்பிடுவாங்க, வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அவர் வரமாட்டார். கொஞ்சம் நேரம் சென்று வருவார். என்னப்பா நான் கூப்பிட்டோன்னு வரலையே, தொழுதுகிட்டு இருந்தேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, இதா தாக்கு மூலியமாக யுகைக்கும், ரசூல் வந்து உங்களை வந்து அழைத்தார், ஏன்னால் உடனே போங்கன்னு இருக்கிறது, தொழுகை விட்டு வந்திருக்கணும் நீ என்று ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் ரசூல் வஹியுடைய காலம், அந்த தொழுகையில் கூட மாற்றம் வரலாம், அந்த தொழுகை கூட இனிமேல் இல்லைன்னு ஆகலாம், ஏதோ சொல்வதற்கு ரசூல்லா கூப்பிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்துக்கிட்டு, நீ தொழுகிறதை தெரிஞ்சுக்கிட்டு வாண்டு கூப்பிட்டா நீ விட்டுறணும் தொழுகையை. ஏன், அந்த தொழுகையில் ஏதோ குழப்பம் இருக்கிறது, அது சரியில்லை, அது மாறப்போகுது, ஏதோ ஒன்று இருக்கான், நீ என்ன செய்யணும், உடனே விட்டுற வேண்டும் என்று ரசூல்லா சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த ஆள் என்ன செஞ்சுருக்குன்னு ரசூல்லா வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு நீ பள்ளிக்கு வராதானே, வராமல் தான் இருந்திருக்கணும். அவர் இருந்தால் அவர் ரசூலா ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். தூதர், அல்லாவுடைய தூதர்னா அல்லாட்டேருந்து செய்தி வந்திருக்குது, அல்லாவுடைய செய்தியை தான் நமக்கு சொல்கிறாங்க, அல்லாவுக்கு பயந்து தானே தொழுகைக்கு போகிறான், அவனே வேணான்னு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு அவர் இருந்திருந்தால் தான் அவர் ஈமான் உள்ளவர். நீ சொல்லாட்டால் உன்னை விட நான் மிஞ்சின ஒரு ஆள், நீ தான் வேணாம் நான் வேணான்னு சொல்லுவேனா, அப்படி நடந்து கொண்டார்னா சரியாக வருமா? தப்லீக்காரங்க இந்த மாதிரி கதைகளை வச்சு தான் ஈமானை வந்து பாதிக்கிற விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. அதுக்கு ஒரு இது உதாரணம். அடுத்ததாக சிலம்பாட்டம். எனது பிள்ளைகளை சிலம்பாட்டத்தில் சேர்ப்பதற்காக விசாரித்தேன். அங்கே முஸ்லீம் மக்களும் சிலர் கற்றுக்கொள்கின்றனர். சிலம்பாட்டம் ஆரம்பிக்கும் முன் குரு வணக்கம், ஆசானை வழிபட்டும் மண்ணை தொட்டும் தான் ஆரம்பிக்க சொல்கிறார்கள். அதற்கு நம் மார்க்கத்தில் யாரையும் வழிபடக்கூடாது என்றேன். அதற்கு அவர்கள் இதை ஆரம்பித்தான் தொடங்க வேண்டும் என்கிறார்கள். தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மனதளவில் இல்லாமல் செயலாக இதை செய்யலாம், தவறில்லை என்று கூறுகிறார்கள். இது சரியா? இப்படி செய்து சிலம்பம் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஆதம் என்பவர் சென்னையில் இருந்து கேட்குறார். பொதுவாக வந்து எந்த ஒரு மனிதனும் வந்து வணக்கம் செய்கிறது கூடாது, சிரம் பண்ணிதல் கூடாது. கடுமையாக ரசூல்லா தடுத்துட்டாங்க. எந்தளவு தடுத்துட்டாங்கன்னா, லவ் குன்து ஆமுராகதான் எஸ்துதலி அகதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம், பணியலாம் என்று நான் வணக்கம் செய்யலாம் என்று கட்டளையிடுவதாக இருந்தால், லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு பணியுமாறு நான் சொல்லியிருப்பேன். அதையே தடுத்து வச்சிருக்கிறேன். யார் எனக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது, அந்த சிரம் பணியக்கூடாது என்று ரசூல்லா தடுத்த ஒரு காரியம். இவங்கள்ட்ட போய் சிலம்பம் கற்றுக்கிறக்கான ஈமானை விடணுமா? இல்லை, எத்தனையோ வகையான கல்வி இருக்குது. இந்த கிறுக்கு பயல்களுக்கு மட்டும்தான் இந்த புத்தி பேதலிச்சு போயிருக்கிறது. யாருக்கு? இந்த கராத்தை இது கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. ஆனால் அவனை கற்றுக் கொடுக்குறவன் என்னை வந்து வணங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். டாக்டருக்கு படித்து கொடுக்குறவன் அந்த வாத்தியார் வந்து என்னை வணங்குன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். பெரிய பெரிய கல்விகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கவுங்க துறையில் வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் வந்து குரு வணக்கம் அவனுக்கெல்லாம் கிடையாது. இந்த குரு வணக்கம்ங்கிற அந்த கிறுக்குத்தனம் யாருக்கு மண்டையில் ஏறி போயிருக்குன்னா, இந்த சிலம்பம் விளையாடுறவனுக்கு கராத்தக்கார பையன் இந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, இவங்க தான் இவங்களுக்கு மேலே இந்த வித்தையை விட எது மேலானது? கல்வி மேலானது இல்லையா? பெரிய இது உடல் சாதாரண வித்தை தானே இது, பாதுகாப்புக்காக உள்ள ஒரு கலை. இந்த கலையை விட எவ்வளோ உயர்ந்த கல்விகள்லாம் இருக்கிறது. அந்த கல்வியில் யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கிறீங்க, அங்கெல்லாம் குரு வணக்கம் செய்யணுமா? எனக்கு வணக்கம் செஞ்சால் தான் உனக்கு அந்த கற்றுத்தருவேன்னு அவங்க சொல்கிறாங்களா? கல்விங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்குள்ள ஒரு விஷயம். இப்படி எந்த சிலம்பாட்டுக்கான கிறுக்கு பிடிச்சின்னு சொன்னால் ஒருத்தரும் போகாமல் இருந்தீங்கன்னா காசுக்கு தானே செய்கிறான். குரு வணக்கம்லாம் வேணாங்க, சுமந்து கற்றுட்டு போங்கன்றான். நீங்கள் போய் அவன் நம்ம தெய்வில் இருக்கானா, உங்களுக்கு அவன் தெய்வம் தேவையா? உங்களுக்கு இந்த கற்றுக்கொள்ளுதல் என்பது பாதுகாப்புங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அதை விட அவனுக்கு தேவை காசு. அவன் உங்களிடமிருந்து அந்த பணத்துக்கு கற்றுக் கொடுக்குறானா, சேவை கற்றுக் கொடுக்குறானா? பணத்துக்கு கற்றுக் கொடுக்குறவனுக்கு அவன் என்ன நிபந்தனை போடுறது? இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்?
சம்பந்தம் உள்ளது நிபந்தனையாக போட கூட ஏற்றுக்கலாம். இது என்ன சம்பந்தம்? உன்னை வணங்குறதுக்கும் சிலம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை கும்பிட்றதுக்கும் கராத்தைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த வித்தை கற்றுக் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி சொல்வார்களே, ஆனால் அதை முஸ்லீம்கள் நிறைய போய் சேர்ந்து கராத்தகரத்தெல்லாம் குரு வணக்கம் வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம சொன்னால் கேட்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு நினைக்கிறாங்க. நீங்கள் புறக்கணிச்சு பாருங்கள். அல்ல, யார் இந்த வித்தையை கத்த முஸ்லீம்கள் இருக்கிறீர்களோ அவங்க வந்து இந்த வணக்கம் இல்லாமல் வந்து கிட்ட குரு வணக்கம் கிடையாது, சிலம்பம் கற்றுத்தரப்படும் அறிவிப்பு செய்யுங்க. அப்போ தான் இது ஒழிக்க முடியும். அதனால் இதுக்காக நம்ம செய்ய முடியாது. இது திருமதியில் 1159 ஹதீஸில் இருக்கிறது. யாருக்கு அந்த வணக்கம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து முகமது கியாஸ் சம்மாந்துறை இலங்கையிலேருந்து கேட்குறாரு, திருமணத்தை அக்குது என்னும் பெயரில், அக்குதுன்னா உடன்படிக்கை என்னும் பெயரில் மகர் தொகை நிர்ணயித்து சபையோர் முன்னிலையில் சாட்சிகள் இன்னார் என்று தெளிவுபடுத்தாது நடாத்திய பின்னர் குறித்த மணப்பெண்ணுடன் மாப்பிள்ளை உரையாடுவதும், பிறகு மேலும் பிரிதொரு தினத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னும் பெயரில் மீண்டும் உறவினர்களை கூட்டி மாப்பிள்ளையும் வலியும் கையை பிடித்து கொண்டு பெண்ணை ஒப்பு கொடுப்பதும் சில பகுதிகளில் இடம்பெறுகிறது. இது சரிதானா? ஒரே திருமணத்தை இருமுறை நடத்தலாமா? திருமணத்தின் போது சபை கூடியிருந்தாலும் சாட்சிகளை இன்னார் என்று அடையாளப்படுத்துவது தேவையா? அவ்வாறு அடையாளப்படுத்தாவிட்டால் திருமணம் கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் 2-3 விஷயம் சொல்கிறார். முதல்ல, ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த திருமணத்தினுடைய சாட்சி இன்னார் என்று பகிரங்கப்படுத்தி அடையாளப்படுத்துவது அவசியமா அப்படின்னு கேட்குறாரு. சாட்சி அவசியம். சாட்சி யாருக்கும் தெரிஞ்சால் போதும், 2 குடும்பத்தாருக்கு தெரிஞ்சால் போதும். அவங்களுக்கு தான் பஞ்சாயத்து வந்தால் என்ன செய்யணும், இந்த பரவா இன்னும் சாட்சி தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு விவகாரம் வந்துச்சுன்னா அவங்க தான் நிற்க போகிறாங்க. அந்த சாட்சிகள் யார் என்பது யாருக்கு தெரியணும்? அவங்களுக்கு தெரியணும். ஒரு ஜமாத்து நடத்தி வைக்குமானால் அவங்க ரெக்கார்டில் சாட்சி இருக்கணும். இது வந்து தண்டோரா போட்டு அடித்து அனைவருக்கும் எந்திரிங்க இவங்க 2 பேரும் தான் சாட்சி அப்படின்னு அறிவிக்கணுமான்னு கேட்டால், அப்படி அறிவிக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், திருமணத்திற்கு சாட்சிங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக சாட்சியில் தான் இது வருது. இதில் வருது பொதுவாக 2 சாட்சியை வைத்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு பொதுவான அனுமதி இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் விவாகரத்துக்கு சாட்சின்னு வருகிறது. ஒரு அனாதைகிட்ட உங்களுடைய பொருள்களை ஒப்படைச்சிங்கன்னா, அதாவது அதுக்கு சாட்சி, கொடுக்கல் வாங்கலுக்கு 2 சாட்சி வைத்து கொள்ளுங்கள் என்று ஆதாரம் இருக்குது 2282 வசனத்தில். அதே மாதிரி வந்து விவாகரத்து செஞ்சிங்கன்னா அதுக்கு 2 சாட்சியை வச்சு செய்யுங்க என்று சொல்லி 65:2 வசனத்தில் இருக்கிறது. அனாதைகள்கிட்ட அவங்க சொத்தை திருப்பி கொடுத்தீங்க என்று சொன்னால் 2 சாட்சியை வச்சுட்டு கொடுங்க, இல்லாட்டி கொடுக்கலன்னு நாளைக்கு பிரச்சனையாக போயிடும், திரும்பி ஒப்படைக்கும் போது சாட்சியை வச்சுக்கிறங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் 4வது சூறாவில் 6வது வசனத்தில் இருக்கிறது. ஆனால் வேறு இந்த கல்யாணத்துக்கு சாட்சி வச்சுக்கிறங்கன்னு குறிப்பிட்டு இல்லை. ஆனால் திருமணம் ஒரு அக்குது, அது ஒரு உடன்படிக்கைன்னு வர்றதுனால எந்த உடன்படிக்கைக்கு சாட்சி வேணும்ல? வியாபாரங்க போகிறேன் ஏதாவது மறுத்துட்டான்னா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணு அனுப்பி விட்ருவீங்க, பண்ணல இல்லையா? சும்மா கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ட்டாண்டா என்ன செய்கிறது? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எதை நிறுவுறது? அதை கல்யாணம் தான் நடந்துச்சு நிறுவுறதா இருந்தால் எதை கொண்டு உலகத்தில் எல்லா சட்டத்தையும் நிறுவ முடியும்? 2 சாட்சி வைத்தால் நிறுவ முடியும். அப்போ சாட்சிகள் வந்து கம்பல்சரியாக தேவை. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தேவை. யாருக்கு தேவை? ஜமாத்து நடத்துகிறாங்களா? ஜமாத்தில் எல்லா ஜமாத்துகளையும் புக்கில் எழுதுகிறாங்க. இந்தியாவில் உங்கள் நாட்டில் இருக்கான்னு தெரியலை. இந்தியாவில் திருமணம் நடத்தினார்களே ஆனால் சாட்சிகள் யாருன்னு எழுதி கையெழுத்து வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும். அதனுடைய காப்பியை மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அதாவது அவ்வளோ தான், வேறு எதுவும் தெரிய தேவையில்லை. பெண்ணுக்கு பெண் வீட்டாருக்கும் தெரியணும், மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியணும், அதை நடத்தி வைக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன செய்யணும், அது யாருன்னு தெரியணும். அந்த 3 பேருக்கும் தெரிகிற வகையில் தான் சாட்சிகள் வச்சுருக்கிறாங்க. அது போதுமானது. பகிரங்கப்படுத்தாவிட்டால் திருமணம் செல்லாதுன்னெலாம் கிடையாது. இவங்க மத்தியில் அந்த சாட்சி இருந்தால் தான், இல்லைன்னா மறுத்துருவான்ல. சாட்சி மறுத்துட்டா கல்யாணம் ஆகலண்டாயிருமே, வகையிலே நிரூபிக்க முடியும் கல்யாணம் ஆச்சுங்கிறத. அப்போ 2 பேரும் ஆட்சி அவன் ஆகலை 2 பேரும் மாற்றி பேசினா என்ன செய்வது? பொண்ணு வீட்டில் கல்யாணம் நடக்கவே இல்லைன்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அல்லது மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடக்கலைன்னா என்ன செய்வீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த 2 பேரும் சாட்சியாக இருந்தாங்க, சொல்லுப்பா சொல்லுப்பா, அப்போ உன் சொல்ல ஏற்றுக்கிற மாட்டேன், கல்யாணம் நடக்கலை தான், இல்லை கல்யாணம் நடந்துருச்சு தான், அதுக்கு தானே சாட்சி. இப்போ சாட்சி என்பது வந்து 2 பேரில் யாராவது மறுத்தா தான், வேறு யாருக்கு அவனையும் சாட்சி கிடையாதுங்க. 2 பேரும் ஒத்து வாழ்ந்துட்டு தான் சாட்சி தேவையில்லை. சாட்சி எப்போ தேவைப்படும்? இவனோ அவளோ கல்யாணம் ஆகலைன்னு மறுத்தா மட்டும்தான். இல்லாட்டி சாட்சி என்னதுக்காக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ சாட்சி என்பது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான். அதனால் திருமணம் செல்லாதுன்னு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரியணும்? அந்த பெண் வீட்டாருக்கு தெரியணும் இவன் சாட்சி, மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியணும் இவன் சாட்சி. நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு ஜமாத்தோ சங்கமோ ஏதோ ஒன்று நடத்துனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியணும். இவ்வளோ தான் இருக்குது தவிர அதை பகிரங்கப்படுத்தணும்னு இல்லை. 1. 2வது ஒரு கேள்வி என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு
மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுன்னு இன்னொரு தடவை ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி வந்து என்ன செய்யறாங்க, முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். அக்குது அதுக்கு பேர். அக்குதுன்னா அக்ரிமெண்ட், ஒப்பந்தம்னு போட்டுவிட்டு பதிவு செய்தல் என்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க போல இருக்குது. அதுக்கு பிறகு தான் கணவன் மனைவியை சேர்த்து விடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ 2வது கல்யாணம் மாதிரி இருக்குது, இது விடுமாங்கிறார். அது தேவையே கிடையாது. இஸ்லாத்தில் இப்போ அக்குதுன்னு வந்து விட்டதோ, அக்குது ஆன உடனே கணவன் மனைவி ஆயிடுறாங்க. நான் இவரை மனமுடித்து கொள்கிறேன், மனைவி ஆயிடுறான். அல்லது இவரை மனமுடித்து தருகிறேன், ஒப்புக்கொள்கிறேன், கணவன் மனைவி ஆயிடுறாங்க. இப்போ கணவன் மனைவி ஆவதற்கு என்ன இஸ்லாத்தில் அவசியம் என்றால் அந்த அக்ரிமெண்ட்டு தான். அதாவது பெண்ணை பெற்றவனோ பெண்ணுடைய பொறுப்பாளனோ அவன் மனமுடித்து தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். மாப்பிள்ளைக்காரன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது மாற்றி கூட செய்யலாம். இவன் என்ன செய்யலாம், உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றீங்களான்னு கேட்கலாம். அவன் தர்றேன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சைடில் ஒருத்தன் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட்டு. வியாபாரத்தில் ரெண்டும் செய்யலாம்ல. விற்கிறவனும் பேசலாம், வாங்குறவனும் பேசலாமா இல்லையா? இதை 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னு இவன் சொல்லலாம். அல்லது 10 ரூபாய்க்கு தர்றியான்னு அவன் கேட்கலாம். என்னென்னு கேட்டாலும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறணும். விற்கிறாங்க, நான் வாங்குறேங்கிறான். 2 பேரும் எஸ்ன்ட்டாங்கன்னா வியாபார ஒப்பந்தம் ஆகிவிட்டது. அப்போ ஒப்பந்தம் என்பதற்கு தான் அந்த இது தேவை. ஒப்பந்தம் ஆன உடனே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆகிடுறாங்க. ஒரு பேச்சுக்கு உதாரணமாக நீங்கள் சொல்லல, அக்குது நடந்துருச்சு. நடந்த சபையில் மண்டையை போட்டான். யார்? அந்த புருஷங்காரன் மண்டையை போட்டான். இப்போ அந்த பெண்ணுக்கு வாரிசு எவ்வளோ ஆக மாட்டாளா? திடீர்னு மூத்தா போயிட்டாங்க. கணவன் சொத்தில் மனைவிக்கு வந்து வாரிசு இருக்கா இல்லையா? பங்கு இருக்குதுல்ல. கணவன் சொத்தில் மனைவிக்கு இல்லை, இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னு சொல்லுவீங்களா? எப்போ நீங்கள் நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டீங்களோ அந்த நிமிஷத்தில் அவள் மனைவி கணவன் அந்த அக்ரிமெண்ட் நடந்த 5 நிமிஷத்தில் அங்கனுக்குள்ளே அவளை செத்து போயிட்டான். அப்போ நீங்கள் 1 வாரம் கழித்து ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறீங்க. அதுக்கும் திருமணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் இறந்துட்டான்னு சொன்னால் கணவன் சொத்தில் மனைவிக்குரிய பங்கு போயிடும். மனைவி இறந்துட்டால் மனைவி சொத்தில் அவன் மனைவின்றது அவன் உரிமை கொண்டாடி சொத்து கேட்கலாம் இஸ்லாமிய அடிப்படையில். அப்போ அந்த அடிப்படையில் எது திருமணம்னு நினைக்கிறது? திருமணம் என்பது அந்த அக்குது தான். வாகதனம் எனக்கும் மீசாக்கன் கலீலா, கடுமையான உடன்படிக்கை உங்கள்கிட்ட எடுத்திருக்கிறார்கள் நல்லா சொல்கிறான்ல, அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் திருமணம். உடன்படிக்கை நடந்த பிறகு நீங்கள் உலக விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அந்த உங்கள் நாட்டில் காலிகிட்ட போய் கோர்ட்டில் போய் பதிவு செய்கிறதுக்கு அதை வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஆவணங்களை. அதெல்லாம் வந்து கூடுதல் தகவலுக்காக நீங்கள் செய்து கொள்வதை தவிர இஸ்லாம் உங்கள் நாட்டில் அந்த திருமணம் செல்லத்தக்கதாவதற்காக சில காரியங்களை செய்வாங்க. நம்ம நாட்டிலையும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு போய் பதிவு ஒன்று பண்ணுவாங்க தனியாக. பதிவு பண்ணால் தான் இவன் கல்யாணம்னு ஏற்றுக்குருவான். பள்ளிவாசலில் வச்சு கல்யாணத்தை பண்ணி விட்ருவாங்க. மார்க்கத்தில் கல்யாணம் ஆயிரும், மனைவி ஆயிடுவாங்க, இல்லறம் நடத்துவாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே போய் என்ன செய்யணும், குறிப்பிட்ட நாளைக்குள்ளே இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு போய் அவன் பதிவு பண்ண பிறகு தான் அவன் அதை கல்யாணம்னு ஏற்றுக்குருவான். அவன் கல்யாணம்னு ஏற்றுக்கொள்வதற்கு 3 மாதம் ஆனால் கூட அது வரைக்கும் இவன் கணவன் அவன் மனைவிங்கும் போது அவன் மனைவியும் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்றைக்கி ஒரு அக்கதை பண்ணி விட்டுட்டு அடுத்த மாதத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறீங்க, அல்லது 2 மாதம் கழித்து ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறீங்க. அது வரைக்கும் அவள் அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். கணவன் மனைவிங்கிற அந்த உறவுகள் இல்லாமல் போயிடும். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு தான் கணவனோட மனைவியை சேர்த்து வைத்தல் இருக்குமே. ஆனால் அது ஒரு கொடுமை செய்கிறீங்க, அவங்களுடைய உரிமையை பறிக்கிறீங்க. எவ்வளோ கனவோடு அந்த இல்லற வாழ்க்கையில் நுழையிறாங்க, அதை வந்து 2 மாதம் 3 மாதம் தாமதப்படுத்துவதன் மூலமாக அவங்களுடைய உரிமையை பறிக்கிறீங்கன்னு வரேன். அந்த அக்குது நடந்த உடனே எல்லாம் செஞ்சுக்கலாம். பதிவு செய்தல்னு சில நாடுகளில் தேவைப்படும். இந்தியாவில் அப்படி இருக்கிறது, கட்டாய சட்டமாக்கி இருக்கிறாங்க. பதிவு செய்தல் என்பது உலகத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு உள்ளதாக இருந்தாலும் அது நடந்தால் தான் திருமணம்ங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அது விளங்கிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அதே கொழும்புலேருந்து ஹாஜராங்கிறவங்க கேட்குறாங்க, நிக்காகு செய்ததன் பிறகு கணவனும் மனைவியும், அந்த கொழும்பில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது, கணவனும் மனைவியும் குறிப்பிட்ட காலம் இணைந்து வாழாமல் பிரிந்து வாழ முடியுமா? திருமணம் செய்த பிறகு நிக்கா செய்வதற்கு முன் தனிமையில் ஃபோன் பேசுவது ஹராம் என்பதால் ஃபோன் பேசுவதற்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் நிக்காக மட்டும் செய்து கொண்டு கணவன் அவரது வீட்டிலும் மனைவி அவளது வீட்டிலும் வாழ்கிறார்கள். 1 வருடமோ 2 வருடமோ கழித்து வலிமா செய்த பின்னர் இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள். இதற்கு ஆதாரமாக முகமது நபி அவர்கள் ஆயிஷா நாயை மணமுடித்த சம்பவத்தை காட்டுகிறார்கள். நிக்காவுக்கும் வலிமாவுக்கும் இடையில் உள்ள காலத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள கடமைகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை. வெறுமனே ஃபோன் பேசுவதற்காகவும் வேறு சில காரணத்திற்காகவும் மாத்திரம் நிக்கா செய்து கொள்கிறார்கள். வேறும் நிக்காக பின் உடலுறவு கொள்ளாமல் வலிமாவிருந்து கொடுக்க முடியாது என்கிறார்கள். இது சரியான்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் அதில் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கணவன் மனைவின்னு ஆக்கிடுறாங்களாம். ஆக்கிட்டு ஃபோன் பேசுகிறதுக்கு அந்நிய பெண்கிட்ட பேசக்கூடாதுல்ல. இப்போ மனைவின்னு ஆயிடுறாள்ல,
அதுக்காகவே என்ன செய்ய கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் தான் நீங்கள் 2025 தான் ஒன்று சேரணுன்னு வாங்கலாம். அப்படி நடக்குதுங்கிறாங்க. 2024 கல்யாணம் பண்ணிவிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து தான் உங்களை சேர விடுவோம். அப்போ எதுக்கு பண்ணீங்க, ஃபோன் பேசுறதுக்காக வேண்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம். இது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் உள்ளது என்னென்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுறதுக்கு மனிஸ்தா மின்குமுல் பாத்த பள்ளியத்தை செவ்வச், யாருக்கு திருமண செலவுக்கு சக்தி இருக்கிறோ அவன் திருமணம் செஞ்சு கொள்ளட்டும். அப்படி யாருக்கு சக்தி இல்லையோ அவன் நோன்பு வச்சுக்கிறட்டும், அது அவனுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நோன்பு வச்சுக்கிட்டால் பரிகாரம் இருக்குங்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? திருமண வாழ்க்கையில் அவன் கெட்டு போயிடக்கூடாது, அந்த ஆசை வரும். கல்யாணம் பண்ணிக்கப்பா, கல்யாணம் பண்ணலைன்னா உனக்கு உணர்வு மேலையும் கொண்டு இருக்கும், உணர்வு உனக்கு கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நோன்பு மூலமாக, அந்த பசியின் மூலமாக அந்த உணர்வை நீ கட்டுப்படுத்தி கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்கல்ல. அப்படி வழிகாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு சேராதுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணுறது ரசூல்லா எதுக்காக பண்ண சொல்கிறாங்க? கல்யாணம் ஃபைன்னஹு அகல்லுலில் பசரி வ அஹ்சனுலில் ஃபர்ஜி, அதுதான் பார்வையை தாழ்த்தும், கற்பை காக்கும் ரசூல்லா சொல்கிறாங்க. கல்யாணம் என்பது தான் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் கண்களை காக்கும், கற்பையும் காக்கும் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு சேர விடாமல் வச்சுக்கன்னு சொன்னால் அவனுடைய பார்வைகள் வேறு பக்கம் போகுமா இல்லையா? அவனுடைய கற்பு தடுமாறுமா இல்லையா? 2 பக்கமும் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக கல்யாணம்னு சொல்லியிருக்கிறாங்க? எதுக்காக என்று சொன்னால், அவங்க 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடணும், இல்லைன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு தடுமாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது புகாரில் நீங்கள் 1905 5066 அதில் தெளிவாக இருக்குது. இன்னஹு அகல்லுலில் பசரி, அது பார்வை, கல்யாணம் என்பது பார்வையை தாழ்த்தும். இது தாழ்த்துமா? கல்யாணத்தை பண்ணிவிட்டு 2 வருஷம் பிரித்து வச்சுட்டின்னா அவன் பார்வையை தாழ்த்துமா? வேறு பக்கம் மேயுமா? அவன் என்ன செய்வான் அவன்? அப்போ கல்யாணம் எதுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி நோன்பு வச்சு உன்னை காப்பு, கல்யாணத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லாட்டா நோன்பு வச்சு உன்னை கட்டுப்படுத்தி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவைக்கு தான் கல்யாணம் சடங்குக்கு பண்ணுவது கிடையாது. திருமணம் ஆன பிறகு 2 வருஷம் கழித்து தான் நாங்கள் சேர விடுவோம்னா போடான்றோம். அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ண உடனே கணவன் மனைவி ஆக்குறீங்களா? நாங்கள் ஆயிட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்க பிரகாரம் நாங்கள் கணவன் மனைவி ஆயிட்டோம். தடுக்க இடையில நீங்கள் யாரான்னு கேட்கணும், உங்களுக்கு என்ன ரைட் இருக்குதுன்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணிவிட்டு எப்போ நீ சேரணும்னு சொல்கிறியோ அன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். அப்போ நோன்பு வச்சு அதை கட்டுப்படுத்திக்கிடுவான்ல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு தவறாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா அத்தாக்கும் அன் தர்லவுன ஹுல்கஹு தீனஹு, யாருடைய குணத்தையும் தீனையும் நீங்கள் பொருந்தி கொள்கிறீர்களோ அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைத்தால் ஃபன்கிஹு, அவருக்கு மனமுடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லா தஃபோலு தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி ஃபசாதுன் அலீல், அப்படி செய்யலைன்னு சொன்னால் பூமியில் ஃபித்னாவும் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். இந்த கல்யாணம் இல்லாமல் போயிட்டால் ஃபித்னா குழப்பம்லாம் ஏற்பட்டு போயிடும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்படுத்த கல்யாணம் பண்ணாமல் வச்சாலும் ஃபித்னா ஏற்படும், நீ பண்ணி 3 வருஷம் கழித்து சேரணும்னு சொன்னாலும் அதான் ஏற்படும். அப்போ ஏதோ ஊரில் என்ன கிறுக்கு பயில்வனும் ஒருத்தர் உண்டாக்கியிருக்கானுவோ, ஏதோ ஒரு கிறுக்கு பயில்வன் இணைஞ்சிருக்காங்கன்னா புள்ள பழவட்டும், உடனே அனுப்பிவிடக்கூடாது, கல்யாணம் பண்ணி ஃபோனில் பேசி கீசி அப்படி வரட்டும்னு எவனோ சொல்லியிருப்பான் போல இருக்குது. அந்த எவனோ கிறுக்கன் சொன்னதை கேட்டு உங்கள் ஊரில் ஒரு பழக்கம் வந்திருக்குமே தவிர அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது இந்த வலிமா கேட்குறீங்கல்ல, வலிமாங்கிறது எப்போ திருமணம் முடித்து இல்லற நடத்திட்டு தான் அந்த வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயை வர நீங்கள் எடுத்து வர காட்டுறாங்களாம். ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே சேர்ந்தாங்க, லேட்டாக தானே சேர்ந்தாங்க, ஆதாரம் அதுக்கு. ஏன்டா இப்படி செய்கிறேன்னு கேட்டால் மார்க் ஆதாரம் காட்டணும்ல. ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணி அன்றைக்கே சேர்ந்துட்டாங்களான்னா அது எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியும். அதில் இருக்க சம்பவத்தில் இருக்க அவங்க திருமணத்துக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கலை, சிறுமியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் சிறுமிகள் திருமணம் தடுக்கப்படாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டாங்களே தவிர அந்த 2 வருஷம் கழித்து தான் சேரணும் என்பதற்காகத்தான் செஞ்சாங்களா? பருவ வயசு அடையலை என்பதற்காகத்தானே செஞ்சாங்க. அந்த மாதிரி திருமணம் தான் தடுக்கப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் அப்படியும் செய்ய முடியாத, சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாத, அனுமதி கேட்கணும், சம்மதம் கேட்கணுமே. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, சம்மதம் கேட்பதற்கு பருவ வயசு அடையணுமே. அப்போ பருவ வயசு அடையாமல் கல்யாணம் இல்லைன்னு ஆகும் பொழுது பருவ வயசு இல்லாத அறியாமை காலத்தில் இருந்த ஒரு பழக்கத்தின்படி ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சதை காரணம் காட்டி நாங்களும் இப்படி 2 வருஷம் கழித்து சேர்த்து விடுவோம்னா அது எப்படி சரியாக வரும்? இது ஆதாரத்தில் வராது. அதே மாதிரி வலிமா விருந்து என்பதற்கு
இல்லறத்தில் ஈடுபட்டவனை தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி மார்க்கத்தில் கிடையாது. கல்யாணத்துக்கு தான் வலிமா. கல்யாணம் பண்ண உடனே நைட்டு அவங்க இல்லறம் ஈடுபடுறாங்கன்னா நாள் கூட கொடுக்கலாம், மத்தியானம் கூட கொடுக்கலாம், மறுநாள் கூட கொடுக்கலாம். இல்லறம் நடக்காமையே முதல் இரவுக்கு போகிறாங்க, 2 பேருக்கு எதாவது சரியில்லை, முதல்ல நடக்கலை, நாங்கள் முதல்ல நடக்காதனா இந்த விருந்து கேன்சல், எல்லாத்தையும் வலிமா குறை சொல்லிவிட்டு நாங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை, இன்றைக்கி இல்லை வலிமான்னு சொல்லுவீங்களா? வலிமாங்கிறது கல்யாணங்கிற சந்தோஷத்துக்கு கொடுக்குறது தான். இப்போ நீங்கள் சொல்கிறது தவறுங்களுக்கு விளங்குவதாக இருந்தால், ஆயிஷா நாயை தானே கேட்குறீங்க. ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்க. எப்போ இல்லறத்தை நடத்தினாங்க? மதீனாவுக்கு வந்த பிறகு. அந்த இல்லறத்தை நடத்தி மதீனாவுக்கு வந்த பிறகு ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் விருந்து கொடுத்தாங்களா, வலிமா விருந்து கொடுத்தாங்களா? நீங்கள் இல்லறத்துக்கு பிறகு தானே கொடுக்கணுங்கிறீங்க. அப்படின்னு எப்போ கொடுத்துருக்கேன்னு அந்த கல்யாணம் நடக்கும்போது ரசூலுல்லாஹ் மக்காவில் கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் ஆயிஷா நாயோடு இல்லறம் நடத்திய பிறகு அவங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு வலிமாவும் கொடுக்கவில்லைன்னு சொல்லி ஆயிஷா நாவை அறிவிக்கிறாங்க. அறிவித்தார்கள் என்று இப்னு அஸாக்கிர் தப்ரானி தாரிக் தப்ரியில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வருகிறது. எங்களுக்கு எந்த ஒரு ஆடோ மாடோ அறுத்து விருந்து கொடுக்கப்படவில்லை, சும்மா தான் சேர்ந்தோம்னு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் கல்யாணம் ரொம்ப நாளைக்கு முந்தி நடந்து போச்சு. கல்யாணம் ரொம்ப நாளைக்கு நடந்து இன்றைக்கி தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க என்றால் அப்போ தான் விருந்து அவசியமாக இருந்தால் அன்றைக்கில் கொடுத்துருப்பாங்க. பேர் கல்யாணம் பண்ணியாச்சு, இல்லறத்தில் ஈடுபடலை, இப்போ ஈடுபட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? உங்கள் சட்டப்படி கொடுக்கணுமே. ஆயிஷா நாய்க்கு திருமணத்துக்கு வலிமா கொடுத்து எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். ஆயிஷா நாயோட ரசூலுல்லாஹ் இல்லறம் நடத்துனாங்கல்ல, இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆயிஷா நாய்க்கு என்ன செய்யலை? ரசூலுல்லாஹ் வலிமா கொடுக்கலன்னு ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க. அது தப்ரியில் ஆதார் சனது கரெக்டான ஒரு அறிவிப்பாளரோடு என்ன செய்கிறது? இடம் பெற்றிருக்கிறது. அதனால் திருமணம்ங்கிற அந்த சந்தோஷத்துக்கு தான் அது விருந்தே தவிர இல்லறம் நடத்திட்டு தான் செய்யணும்னு கிடையாது. இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு பல காரணங்களை கொண்டது. கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மனைவி மாதவிடாய்க்காரியாக இருந்தான்னு வைங்க, 1 வாரம் வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. அப்போ விருந்து 1 வாரம் கழிச்சு கொடுப்பீங்க. கல்யாண சந்தோஷத்துக்கு கொடுத்துட வேண்டியது தான். அது மாதிரி சில பல காரணங்கள்னால அன்றைக்கி திடீர்னு நினச்சி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கல்யாணம் பண்ணியிருப்பான், ராத்திரி வயிற்றை பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். 2-3 நாளைக்கு ஒன்றுமே நடக்காது. அப்போ விருந்து எப்போ கொடுப்பீங்க? அப்போ இதோட ஏன் சம்மந்தப்படுத்துகிறீங்க? குடும்ப வாழ்க்கை நடத்துவது பல விஷயங்கள் ஒருங்கிணைந்து வந்தால் தான் குடும்ப வாழ்க்கை நடக்கும். ஒருங்கிணையாமல் இருந்தால் நடக்காது. தனிமையாகலாம் இருப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. அப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதை முடிச்சுட்டு தான் செய்யணும்னா அது அப்படி சரியாக வராது. அது அடுத்த நாள் கொடுக்க இல்லாத முதல் நாளுக்கு முடிச்சுட்டு தான் செய்யணும்னா அடுத்த நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா யாருக்காச்சும்? சந்தோஷம் அவ்வளோதான். கல்யாணத்துக்குன்னு ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அன்றைக்கி கல்யாணம் அன்றைக்கே தான் அவன் இந்த உடல் ட்ரெஸ்லாம் போட்டு வர்றாங்களே, கோட்டு சூட்லாம் போட்டு மாப்பிள்ளைலாம் எல்லாம் தாம்பத்தை ஈடுபட்டு போடுறான்னா முன்னாடி போடுறானா? சந்தோஷமாக காட்டுறான்லங்க. அந்த மகிழ்ச்சி எதில் காட்டுறான்? ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறான், அதை காட்டுறான், மாலை போடுறான், வரைக்கும் நெருக்கம் வரைக்கும் தொழுதோம்னு நசையில் அகமதுலாம் வரக்கூடிய ஹதீஸ் வருது. இதில் கடைசியில் தான் வந்திருக்குல்ல, அதான் முரண்கிறாரு. இது முந்தின ஆண்டுகளில் உள்ளது. இது நடந்துருச்சு. 25 27 ரசூலுல்லாஹ் தொழுதுருக்குறாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ரசூலுல்லாஹ் இரவு தொழுதால் மட்டும்தான் முரண்டு வரும். இது வெவ்வேறு நேரங்களில் 2 நடந்தால் முரணாக வருமா? கடைசி வருஷத்தில் 3 நாள் 3 நாள் வந்தாங்க, நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் 25 வந்தாங்க, 27 வந்தாங்க, 29 வந்தாங்கன்னா அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் தடுக்கலை. அப்போ கண்டினியூ இருந்துச்சு. அதாவது ஜமாத்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நாளைக்கு முதலாம் வருவாங்க, தொழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சகாபாக்கெல்லாம் நினைஞ்சாங்க. இந்த கடைசி வருஷத்தில் கூட பள்ளி அசலுக்கு திரண்டு வந்துட்டாங்கன்னு திடீர்னு அவர் நுழைவாங்க. ரமணானில் அப்படி ஒரு பழக்கம் இருக்க போய் தானே வர்றாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தினா போய் நுழைஞ்சவொடனே செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த கடைசி வருஷத்துக்கு முந்தின வருஷங்களில், கடைசி வருஷத்திற்கு முந்தின வருடங்களில் 23 தொழுதுருக்குறாங்க, 25 தொழுதுருக்குறாங்க, 27 தொழுதுருக்குறாங்க. அது அது நிறுத்தப்படலை. இனிமேல் தொழக்கூடாதுங்கிற ஒரு நிலை ஆக்கப்படவே இல்லை. அது அந்த செய்தி அதில் சொல்லுகிறது. புகாரி ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த புகாரி ஹதீஸை வாசகமே எப்படி வரும்னு கேட்டால், அதாவது தொஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமர் அலா தாலிக, இந்த நிலை நீடிக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் மௌத்தானார்கள். எந்த நடை? முதல் நாள் வந்தாங்க, 2ஆவது நாள் வந்தாங்க, 3ஆவது நாள் வந்தாங்க, 4ஆவது நாள் பள்ளிக்கு வரலன்னொன்னே பள்ளி அசலில் சரியான கூட்டமாக போயிடுச்சு. அப்போ சுபுஹுக்கு தான் வந்தாங்க. ராத்திரி பூரா மக்கள் ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹத்தா ஹரஜலி சலாத்தி சுபு தொழுகை தான் வந்தார்கள். சுபு தொழுதுன மக்களை நோக்கி சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எனக்கு நல்லா தெரியும், அது கடமையாயிடக்கூடாது, அது உங்களுக்கு கஷ்டமாக ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் நான் வராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்கன்னா அது சொல்கிறாங்க.
சொல்லிட்டு அந்த ஹதீஸ் வாசகம் வருகிறது. இப்போ தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமர் அலா தாலிக்க, இந்த நிலைனா வராமல் இருந்த நிலை, ஜமாத்தாக தொழுகை நடக்காமல் இருந்த நிலை, நீடிக்கும் நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனார்கள். அப்போ அந்த கடைசி வருஷம் இது மௌத்தா போனார்கள் சம்பந்தப்படுத்தி வருதில்ல. அதனால் கடைசி ஆண்டு முதல் 3 நாள் வந்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டுகளில் அடிக்கடி வருவார்கள், தொழுவார்கள், தொடருவார்கள், நினச்சா வருவாங்க, நினச்சா தனியாக தொழுவாங்க, ஒத்தப்படையில் மட்டும் வருவாங்க. அப்படி நடந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. நான் அபிராமம் அபு தாகிர், கேகேடி நகர், சென்னை 118 இருந்து பேசுகிறேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, எனது நண்பன் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக அநேக வருடங்கள் ஒரு ஏரியாவில் தினமும் சந்திக்கும் நண்பர்களாக இருந்தோம். இப்பொழுது இறந்து விட்டான். அவன் செய்யும் பாவச் செயல்களை எனக்கு அடிக்கடி தெரிவிப்பான். பாவங்களை செய்துவிட்டுத்தான் என்னிடம் அந்த இஸ்லாமிய நண்பர் சொல்வார். இப்பொழுது நான் அவருக்காக இறைவனிடம் தொழுகையின் போது பாவ மன்னிப்பு கேட்கலாமா? நண்பனுக்கு பாவ மன்னிப்பு கேட்க இஸ்லாத்தில் அனுமதி உண்டான்னு கேட்குறார். இவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் நிறைய பாவம் செஞ்சுட்டு இவர் சொல்லிடுவாராம், இப்படி தப்பு செஞ்சுட்டேன், இப்படி ஒன்று செஞ்சுட்டேன், அப்படி ஒன்று செஞ்சு சொல்லுவாராம். இப்படியான ஒரு நண்பனை மரணிச்சிட்டார். இப்போ அவர் என்னென்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும். அவர் சொல்லாத நிறைய இருக்கலாம், எல்லாம் தெரியும் சொல்ல முடியாத, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், நிறைய செஞ்சுருப்பார், உங்கள்கிட்ட சொன்னது வரைக்கும் தெரியும். அப்படி பாவம் செஞ்சான்னு கன்ஃபார்மாக தெரியும் போது நண்பனுக்காக பாவம் மன்னிப்பு தரலாமா என்று கேட்குறார். பொதுவாக இது பொதுவான அம்சம் என்னென்னா, ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பிறருக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அவன் தான் தேடணுங்கிறது கிடையாது, அவனும் தேடணும். அவனுடைய பாவத்துக்கு அவனும் தேடணும் தனி விஷயம். அவனுக்காக மற்றவர்கள் தேடலாம்னு சொன்னால் அது இருக்கிறது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். 3வது சூராவில் 159வது வசனத்தில் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் நீ அவர்களுக்கு மென்மையாக நடந்து கொள்கிறாய். உலவு குன்த ஃபல்லன் கலீல் கல்வி, கடின சித்தமுடையவராக நீ இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உன்னை விட்டு ஓடி இருப்பார்கள். ஃபஃபு அன்ஹும், அவங்களை அலட்சியப்படுத்தி விடு. வஸ்தக்ஃபிர் லஹும், அவங்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடு. உன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கிறான். வஸ்தக்ஃபிர் லஹும்னா என்ன அர்த்தம்? ஒருவர் இன்னொருவருக்கு பாவ மன்னிப்பு தேடலாம். ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறான், அவங்களுக்காக நீ பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்லி, அப்போ தேடலாம்னு விளங்குகிறது. அதே மாதிரி 9வது சூராவில் 113 வசனத்தில் சொல்கிறான், மூமினான மூமின்களுக்கும் நபிக்கும் அனுமதி கிடையாது. என்ன அனுமதி இல்லை? இணை கற்பிப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை. மற்றவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு வழங்குத. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தால் அவர் இணை கற்பிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது, சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, நல்லா தடுக்கிறான். அப்படின்னா மற்றவங்களுக்கு தேடலான்னு வருதில்ல, அதுலேயும் அந்த பாவ மன்னிப்பு தேடலாங்கிற அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி யூசுப் நபியுடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, யூசுப் நபியை கொண்டு போய் கிணத்துல போட்டு பெரிய துன்பங்களை ரொம்ப அநியாயம் பண்ணிவிடுவாங்க. அவங்க கடைசியில் திருந்துவாங்க. திருந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, தகப்பனாற்றை தந்தையே நீங்கள் எங்களுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, நாங்கள் பெரிய தவறு செஞ்சிடணும். பிற்காலத்தில் யூசுப் நபி ராஜாவாகவும் ஆயிடுவார்ல. அப்போ உணர்ந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, யா அபானா, எங்கள் தந்தையே, இஸ்தக்ஃபிர்லனா ரப்பனா, எங்களுடைய இஸ்தக்ஃபிர்லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோன்னு தந்தைகிட்ட சொன்னாங்க. அது தந்தை சொன்னதெல்லாம் ஆதாரமாகமானா அது நபி ஆமாங்கிறார். நபி சொல்கிறாரு, யூசுப் நபி யாக்கூப் நபி சொல்கிறாரு, சௌஃபா அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, நான் உங்களுக்கு அல்லாட்ட நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்போ மகன்கள் தப்பு செஞ்சு தகப்பன்ட்டு சொல்கிறார்கள். தகப்பன் யாக்கூப் நபி சொல்கிறார், அல்லாட்ட நாங்கள் தேட வேண்டும். ஒரு நபி சொல்வதை எல்லாம் எடுத்து காட்டினா நம்மளும் செய்யலான்னு அர்த்தம். வேறு யாரோ செஞ்சு எடுத்துக்காட்டினா நம்ம செய்ய முடியாது. ஒரு நபி சொன்னதை எடுத்துக்காட்டினா என்ன செய்யலாம், நம்மளும் செய்யலான்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி நினைஞ்சாங்க, வாப்பாவுக்கு வேண்டி பாவம் மன்னிப்பு தேடினாங்க, தாய் தந்தைக்காக வேண்டி. ஆனால் அல்லா பேர் தடுத்துட்டான். அதை மட்டும் ரப்பனா ஃபிர்லி ஒளி வாலி தைய ஒளில் மூமினீன, இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோரையும் மூமின்களை மன்னிப்பாயாகன்னு எல்லாத்தையும் சேர்த்து மன்னிப்பு கேட்டார். யோமயோகம். ஆனால் 14:41 இது வருகிறது. ஆனால் இது எல்லாம் கண்டிச்சுட்டான். உன் தகப்பனாருக்கு நீ பாவம் மன்னிப்பு கேட்டு தப்பு, அவர் இணை கற்பிப்பராக இருந்தார், அவர் கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னோன்னு அதிலிருந்து திருந்தி கொண்டார். மற்ற மூமின்களுக்குள்ள பாவ மன்னிப்பு அப்படி இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் நபிக்கு முன்மாதிரி தான். அதே மாதிரி மூமின்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், ஃபதன் லிமன் ஷிஅத மின்ஹும், அவர்களில் உங்கள்கிட்ட சபையில் இருக்கும்போது சில பேர் நான் அனுமதி கேட்பாங்க, வெளியே போயிட்டு வரேன்ட்டு. விரும்புகிற ஆளுக்கு அனுமதி கொடு, விரும்புகிற ஆளுக்கு அனுமதி கொடுக்காத, உன் விருப்பத்தை சேர்ந்தது இப்படின்னு சொல்லிவிட்டு, வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லா, உன்னுடைய உம்மத்தினருக்காக மூமின்களுக்காக அல்லாட்ட நீ பாவ மன்னிப்பு தேடு என்று 24-62 வசனத்தில் மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மலக்குமார்களுக்கு அவங்களுக்கு தவறே செய்யாதவங்க,
அவங்க என்ன செய்வாங்களாம், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வந்து எஸ்தகஃபிரூன லில்லதீன ஆமனு, மூமின்களுக்காக பாவம் பண்ணி தருவாங்களாம். அரிசி சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க சிறந்த வானவர்களில் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாவை புகழ்வார்களாம், அல்லாவை நம்புவார்களாம். அதோடு என்ன செய்வாங்களாம், யாரெல்லாம் அந்த மூமின்கள்லாம் மன்னிச்சிரு, இந்த மூமினாக இருக்கிற மக்களை நமக்காக வேண்டி மக்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள்னு சொன்னால் இது 47 இருக்குது. அடுத்த ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேடலாம் என்பது அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி 47:19 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஸ்தகஃபிர் லிதம்பிக்க ஒளில் மூமினின் ஒல் மூமினாத், நபியே உமது பாவத்திற்காகவும் மூமினான ஆண்களுடைய பாவத்திற்காகவும் மூமினான பெண்களுடைய பாவத்திற்காகவும் நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. யாருக்காக தேடு? உனக்கும் தேடு, மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கும் தேடுவாய் என்று சொன்னான். அதே மாதிரி பொதுவாக மூமின்கள் எப்படி நடக்கணும் என்று சொல்லும் பொழுது உள்ளதின ஜாவும் இம்பாதிகம், பிறகு வரக்கூடிய நல்ல மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் யக்குலுன் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா கஃபிர்லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஒலியகுவானி நல்லதின சபக்குனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்பார்கள். நல்லவங்களுக்கு அடையாளம், நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் முந்தி சென்றவங்களும் பாவம் பண்ணி தேடணும். உங்கள் நண்பர் முந்தி சென்றவர் தானே, அப்போ உங்கள் நண்பருக்கான என்ன செய்யணும், நல்லவருக்கு அடையாளம் வந்து யாரில் அவன் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு மட்டும் கேட்கணும் நிப்பாட்டி கொள்ளாமல் முந்தி சென்ற தோழர்களுக்காகவும் கேட்க வேண்டும் என்று என்ன செய்கிறது இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பையத் செய்ய வருவாங்க. அதுக்கு வந்து தப்பான வாழ்க்கை தான் எல்லோரும் வாழ்ந்தாங்க. ஆண் சகாபியாக இருந்தாலும் பெண் சகாபியாக இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டான வாழ்க்கை இஸ்லாம் இல்லையில வாழல. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா பையத்து செஞ்சவொன்னு நல்லா என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பாயூகுன்னு அவங்கள்ட்ட பையத்து செய்யி வஸ்தக்ஃபிர் லஹுன் அல்லா, அந்த பெண்களுக்காக நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, பையத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிரு, முன்ன பின்ன ஏதாவது செஞ்சுருந்தாலும் நீ பிடிச்சிடாத என்று பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 60வது சூறாவில் 12வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து நூஹு நபி ரப்பிஃபிர்லி ஒலி வாலிதைய, இறைவா என்னை மன்னித்திரு, என் பெற்றோரை மன்னித்திரு, ஒளிமன் தகல பைத்திய மூமினன், மூமினாக என்னுடைய வீட்டில் நுழைந்து கொண்டார்கள் அவர்களை மன்னித்து விடு, ஒளில் மூமினின் உள் மூமினான், இருக்கக்கூடிய அத்தனை மூமினான ஆண்களை பெண்களை மன்னித்து விடு என்று அவர் துவா செஞ்சார் என்று 72வது சூறா 71வது சூறாவில் 28 இருக்குது. அதனால் இப்போ பிறருக்காக பாவ மன்னிப்பு கேட்பது வந்து ஒரு சிறந்த செயல், செய்யணும், அதிகமாக செய்யணும், நல்ல காரியம், செய்யலாமான்னு கேட்குற விஷயம் இல்லை. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, கடனாளியின் பெயரை எழுதி ஒட்டுவது கூடுமா இல்லையா, தனிப்பட்ட முறையிலாவது எனக்கு சொல்லுவோம்னு கேட்குறாரு. சரி, லேட்டாச்சுன்னு கேட்குறாரு உங்களுக்கு. அதான் கடனை பொறுத்த வரைக்குங்க, நம்ம ஒரு ஆட்டை கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டோம்னு சொன்னால் அவன் எந்த நிலையில் இருப்பான்னு நமக்கு தெரியாது, அவன் எந்த தேவைக்கு வச்சுருந்த காசை தந்தான்னு தெரியாது. நீங்கள் இழுத்தடிச்சேன்னு வைங்க, அவன் உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்புக்கு ஆளாவான். கடன் நமக்கு தந்தவன் வந்து அவன் மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி வச்சுருந்த காசு வச்சுருந்துருப்பான், அதை நீங்கள் கேட்பீங்க, கல்யாணத்துக்குள்ளே தந்துடுறேன்னு கேட்பீங்க. நீங்கள் அவன் தந்துட்டான், உங்களுக்கு வேணும்னு முடியாமல் போனாலும் சரி, இயற்கையாக முடியாமல் போனாலும் சரி, அவனுக்கு அந்த டயத்தில் கிடைக்கலன்னா சரியான கோவம் வரும். கல்யாணம் தர்றேன்டே இருந்தால் அது மாதிரி செஞ்சுட்டேன்னு வரும். அப்போ அது கோவத்தில் என்ன செய்வான்டா, ஏதாவது எதிரடியாக சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா நம்ம கடன் தந்து என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான்னு எழுதி போட்டுருவாங்க வாசலில். அதுதான் கேட்குறாரு, கடனாளியின் பெயரை எழுதி போடலாமான்னு கேட்குறாரு. அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், கடனாளிக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை கடன் வாங்கிவிட்டாங்க. இது புகாரில் 2306வது ஹதீஸில் வருகிறது. கடன் வாங்கினவுடனே அதை கேட்டு வந்த ஆள் கடுமையாக கேட்குறாரு. எந்தளவு கடுமைன்னா அவர் அடிக்க போகிறாங்க சஹாபாக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்த கடனை என்ன வாசகம் சொன்னார்னு வரல, அடிக்க போனாங்கன்னா வாசகம் எப்படி இருக்குன்னு விளைவிக்கிற வேண்டியதான். ரசூலுல்லாஹ்ட்ட கடன் கேட்குறாரு, கேட்கும்போது கடுமையாக கேட்குற அந்த கடுமையை பார்த்து விட்டு சஹாபாக்கள்லாம் அவரை வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவ விட்டுருங்க அவரை, ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன், அவருக்கு வந்து உரிமை உள்ளவருக்கு, கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற உரிமை இருக்குது என்ற கடுமையாக இருக்கிறாருன்னா நான் கடனை கொடுக்காதனாலன்னு கேட்குறாரு. அப்போ கடன் கொடுத்தவர் வந்து அவர் நிலையிலேருந்து நம்ம சிந்திக்கணும், நம்ம நிலையில் பார்க்கக்கூடாது. நம்ம கடன் வாங்கின இதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் எந்த நிலையில் இருந்தானோ, என்ன தேவைக்கு வச்சுருந்தானோ, உலகத்தில் எவனும் கடன் தராத காலத்தில், வட்டிக்கு செய்கிற காலத்தில் உனக்கு கடனாக தந்திருக்கிறான், அப்படிப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புன்னு யாருக்கா தெரியுமா? அப்போ ரசூல் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அப்படி அந்த உரிமை இருக்குன்ட்டாங்க. அதனால் கடன் கொடுத்தவர்கள் இந்த அவருடைய கோபத்தின் காரணமாக உங்களை கேவலப்படுத்தி பேசினாலோ அல்லது எழுதி போட்டாலோ 10 பேர்கிட்ட சொன்னாலோ குற்றம் பிடிக்க மாட்டான்ல. ஏன்? அவருக்கு உரிமை, இஸ்லாம் அந்த உரிமை வழங்கிருச்சு. கடன் கொடுத்தவனுக்கு அவன் நீங்கள் உரிய நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு அப்படி நடக்க உரிமை இருக்குது என்று இந்த ஹதீஸில் வழங்குறது. ஆனால் உரிமை இருந்தாலும் சிறந்ததுன்னு ஒன்று இருக்கலாம் மார்க்கத்தில். சிறந்தது என்ன? உரிமை தான் இருக்குது. அதை கடன் கொடுத்தவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி யோசிக்கணும், ஒயின்கானது ஊசுரத்தின், ஒருத்தன் கடன் வாங்கணும் கஷ்டப்பட்டானே, ஆனால் நாலு தினத்தின் இல்லாமல் மைசரா, வசதி வர்ற வரைக்கும் அவகாசம் கொடு. வசதி எப்போ வரும்னு கேட்டு எப்போ தருவேன், 6 மாதம் 6 மாதம் கழிச்சு கொடு அப்படின்னு சொல்லிடணும். இப்போ நாலு தினத்தின் இல்லாமல் மைசரா, வசதி வர்ற வரைக்கும் அவகாசம் கொடுங்க
அது மட்டும் இல்லை, வாந்த சத்தக்கும் ஹைரல்லக்கும், அதை தர்மமாக நீங்கள் ஆக்கி விடுவது சிறந்தது. ஒன்று அவகாசம் கூட தர முடியலன்னு நல்லா தெரியுது, தரலான்னு நம்பி வாங்கினான், தர முடியலன்னு தெரியுது, சரி வச்சுக்கிட அப்படின்னு சொல்லிடணுமா. இன் குந்தும் தாளமும், நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தர்மமாக ஆக்கி விடுவது நல்லது என்று அல்லாஹ் குர்ஆனில் நம்ம காட்டுகிறான். அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, 2078 ஹதீஸில் இருக்கிறது. முந்தைய சமுதாயத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் யுதாயினுன்னாஸ், மக்களுக்கு நிறைய கடன் கொடுப்பார். கடன் கொடுத்து விட்டு ஒரு கஷ்டப்படக்கூடியவனை கண்டாரையானால் ஊழியர்கிட்டலாம் சொல்லிடுவார், டேய் கஷ்டப்படுறான், அவன் நெருக்காதீங்க, தள்ளுபடி பண்ணியிருக்கன்ட்டு வரான். கடன் கொடுத்து விட்டு வசூல் பண்ணுறக்கு ஆளுகளை வச்சுருப்பார். வசூல் பண்ண போகும் பொழுது அவன் இயலாமையே சொன்னானேயானால், இல்லை நமக்கு ஏழங்க முடியலைங்க, நான் எவ்வளோ பார்த்தேன் அப்படி சொல்கிறான்னு வைங்க, அப்படி இருந்தால் தஜாவஸ் ஒன்ஹு, அவருடைய கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். இதன் காரணமாக அல்லாஹ் அவர் என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சுட்டான். அல்லல்லாஹ் எத்தஜாவசன்னா, அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடும் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லுவாரான். இப்போ தஜாவஸ் அல்லாஹ் ஒன்றும், அல்லாஹ் அவருடைய எல்லா தவறையும் மன்னித்து விட்டான். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி அது கடனை தள்ளுபடி செய்கிறது. கடனை இல்லாதவன்னு தெரிஞ்சால் எழுதி வைக்கிறது, கேவலப்படுத்துறது, ஆனால் உரிமை இருக்குது, குற்றம் முடிக்க மாட்டான்ல. ஆனால் நீங்கள் ஒரு மூமின் எதை நீங்கள் விரும்பணும், குற்றம் பிடிக்க மாட்டாங்கிறதெல்லாம் செஞ்சிடலாமா, அது இபாதத்தை மாற்றிக்கிடலாமா, அது ஒரு நன்மையை மாற்றிக்கிடலாம்ல, அது சொர்க்கத்துக்கு ஒரு வழியாக மாற்றிக்கிடலாம்ல. அதனால் சிறந்தது என்னென்னு கேட்டால் அதை மன்னிச்சு விட்டுறது தான் சிறந்தது. நமது கொள்கை பள்ளியில் அவர்கள் தொழுதால், எதை சொல்கிறான விளங்கலை, நமது கொள்கை பள்ளியில் அவர்கள் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு கேட்குறாரு. சரி, பொதுவாக எதை கேட்டாலும் சரி, பொதுவாக சொல்லிட்ட அனைத்துக்கு பதிலாயிரும். மார்க்கம் தடுக்காத எந்த பள்ளியில் யார் தொழுதாலும் சரி அது முறையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த மார்க்கம் தடுக்காத ஒரு பள்ளி, அதில் யார் தொழுதாலும் சரி அந்த தொழுகை சரியாக இருக்கணும்ல, தொழுகையும் சொன்னது சரியான முறையில் இருக்குமே, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பள்ளியில் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த பள்ளியில் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற மாதிரி என்ன இல்லை, அப்படி சிறப்புலாம் அப்படி கிடையாது. மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அதில் இருக்கக்கூடாது, அதான் விஷயம். பாசித் அகமது இளையாங்குடியிலேருந்து கேட்குறாரு, குர்ஆனில் 440 வசனத்தில் அல்லாவின் வசனங்களை கேலி செய்வோருடன் அமராதீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் பல சபைகளை புறக்கணிக்கும் முடிவை நாம் எடுக்கிறோம். ஆனால் இதற்கு மாற்றமாக செய்திகளும் உள்ளது. பிற்காலத்தில் தொழுகையை தாமதமாக தொழுகை வரும்போது சரியான நேரத்தில் தொழுதுவிட்டு அவர்களுடன் சேர்ந்தும் தொழுமாறு நபிசல்லவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வோ குர்ஆனில் நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியெனில் தாமதமாக தொழக்கூடியவர்கள் குர்ஆன் வசத்தை மீறுகிறவர்கள் தானே. அவர்களுடன் நம்மையும் தொழுமாறு நபி வழிகாட்டி இருப்பது முரண்பாடாக இருக்கிறது. மேலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் சபை என்பதன் வரையறை என்ன என்பதை விளக்குகிறார். என்ன சொல்கிறான்னு கேட்டால், தவறு நடக்கும் சபையை கண்டால் அமராதீர்கள் நல்லா சொல்லிவிட்டான், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க. நமக்கு எப்படி சொல்கிறாங்க, பிற்காலத்தில் தலைவர்கள் வருவார்கள், தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். தாமதப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் அந்த பள்ளியில் இருக்கும்போது ஒரு தொழுகை நடத்தினார்களானால் அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், நஃபிலாக ஆகிவிடும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு தவறான சபையில் தானே இப்போ இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் இருந்தாலும் தொழுகையை தாமதப்படுத்தி நடத்தினார்கள்னா அதில் இருக்கக்கூடாது தானே சொல்லணும். அதில் பங்கெடுக்காத, புறக்கணிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லாமல் அதில் போய் தொழுதுக்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்போ அந்த வசனம் சொல்வதற்கு இது மாற்றமான ஒரு கருத்தை உள்ளே தருகிறது. வெளிப்படையாக பார்க்கும்போது இப்படி இருக்குதுல்ல. என்ன கேட்குறாருன்னா, தவறான காரியம் நடக்கும் சபையை கொண்டால் புறக்கணியுங்கள். இது தவறான காரியம் தானே. இந்த தலைவர்கள் லேட்டாக தொழுகிறது தவறான காரியமா நல்ல காரியமா? தவறான காரியம். அப்போ தவறான காரியத்தை கண்டால் நீங்கள் வீட்டில் தொழுதுருங்க, இவங்களை புறக்கணிங்கள்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் வீட்டில் தொழுதுக்கிறங்க, அவங்களோடய நீங்கள் அங்கே பள்ளியில் இருந்தால் சேர்ந்து தொழுதுக்கிறங்க, அது நஃபிலாக ஆகிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ இது ரெண்டும் முரணாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதை தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதனோட அர்த்தத்தை விளைவிக்கணும். தொழுகைக்கு உரிய நேரத்தை தாண்டி இருந்து தான் அசர் தொழுகை மகரிபு தொழுவான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தொழ முடியாது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப நேரம் முடிவு நேரம் என்று ஒரு விசாலமான அளவு உள்ளது தொழுகை நேரம் என்பது. தொழுகை நேரம் 12 மணிக்கு லொஹர் வருதுன்னா 12க்கு தான் சட்டம் கிடையாது. 12க்கு தொழுவது சிறந்தது. அது 3 மணி வரைக்கும் தொழுவலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக சொல்கிறேன், ஊருக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். இப்போ லொஹர் 12 வந்துச்சுன்னா லொஹருடைய முடிவு எப்போ வரேன் 3-3:15 வரைக்கும் வரும். அப்போ எல்லாமே தொழுகையுடைய நேரம் தான் அது. ஆனால் தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது. இந்த தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா 12க்கு தொழுவாமல் 2:30 மணிக்கும் தொழுவாங்க. அது தொழுகை நேரமா தொழுகை இல்லாத நேரமா? தொழுகை நேரம் தான். முதல் நேரத்தில் உள்ள அந்த சிறப்பை விட்டுறாங்களே தவிர
லோகர் தொழுகையை வந்து சாயந்தரம் 5 மணிக்கு தொழுவாங்கன்னா அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னா அது தொழுகையே இல்லை. அது நேரத்தை கடத்துறதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த தொழுகையை தாமதப்படுத்துவார்கள்னு சொன்னால் சிறப்பானதை விட்டும் தாமதப்படுத்துவார்னு அர்த்தமே தவிர உரிய நேரத்தை அதை தொழ வேண்டிய அவசியமான நேரத்தையும் தாண்டி போய் லொஹருக்கு வராமல் அசருக்கு வராமல் மகரிபில் வருவார்கள்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த தொழுகை என்பது எல்லா தொழுகையுமே ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் உள்ள டயங்களாக தொழுகையுடைய நேரங்கள் இருக்குது. அப்போ அந்த தொழுகை வந்து ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்ததாக இருக்கும் பொழுது அந்த உரிய நேரத்தில் வரமாட்டார். யார் அந்த அவர் நிர்ணயிச்சிருப்பாங்க ஒரு நேரத்தை, அது கூட வரமாட்டாங்க. 12 மணிக்கு லோகர் தொழுகைன்னு போட்டிருப்பாங்க. ஒரு ராஜா தானே, அதிகாரி தானே, 12க்கு எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க 2:30 மணிக்கு வருவாங்க. அதனால் ஏன்னா வேலையை போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் கூட அது வந்து நீங்கள் 12 போட்டேன்னா 12 தொழுதுருங்க, இருந்தீங்கன்னா 2:30க்கு தொழுதுக்கிறங்கிறாங்க. அப்போ 2:30க்கு தொழுது தீய சபை இல்லை, சிறந்ததை விட்ட ஒரு சபை. அது தப்பு செய்கிற சபை இல்லை. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி செய்கிறது கிடையாது. லேட்டாக அந்த வக்தை தாண்டினா தானே கேலி செய்கிறது. அதில் நீங்களே 2:30 மணிக்கு தொழலாம் தானே. அந்த ஜமாத்தில் தொழுவாத நீங்கள் 12க்கு தொழுவாமல் 3 மணிக்கு தொழுதா தப்பா? தொழலாம் தானே. 4 மணிக்கு அசர் தொழுறதுக்கு பதில் 5:30 மணிக்கு தொழுதா தப்பா? அது மார்க்கத்தில் உள்ளது தான். அந்த மன்னர்கள் செய்கிற உமராக்கள் செய்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் சிறந்ததை விட்டு விட்டு என்ன செய்வாங்க, சிறந்தது அல்லாத செய்வாங்கன்னு வருது. அது அனுமதிக்கப்பட்டது தான். அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அது வந்து தீமை நடக்கும் சபை அல்ல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற சபை அல்ல. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுறாருன்னா அல்லாஹ்வுடைய வசனப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் படி தானே நேரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி அதுக்குள்ளே அல்லாஹ் ரசூல் தராத ஒரு நேரத்தை நம்ம உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரெண்டுக்கும் முரண் கிடையாது. கணவன் என்ன செய்தாலும் அவனுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா? எனது கணவர் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் தாயாரிடம் கொடுத்து விடுகிறார். நான் வேலை செய்தான் வாழ்க்கை நடத்துகிறேன். அவர் தன்னை தௌஹீத்வாதி சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒரு அமைப்பு பேரை போட்டு குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலும் இருக்கிறார். இவருக்கு நல்ல புத்திமதி சொல்லி அனுப்புவோம். இவரை எனக்கு பிடிக்கும். மனைவி கேட்குறாங்க, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புருஷனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன சரி, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அதிகமான கணவன்மார்கள் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்க. மனைவிங்கிறது வந்து தாயாரையும் கவனிக்கிறது தனி விஷயந்தான். மனைவியுடைய உணவு உடைக்கு யார் பொறுப்பு? மனைவிங்கிறது வெறுமன தாம்பத்தியத்துக்கு மட்டுமா? அவளுடைய வாழ்க்கை செலவினத்திற்கும் கணவன் பொறுப்பாளியா? கணவன் பொறுப்பாளி. அப்போ சம்பாரித்து விட்டு என்ன செய்கிறது, எல்லாத்தையும் தாயிட்ட கொண்டு கொடுத்துட்டு மனைவிக்கு இவர் சொன்ன உண்மையாக இருந்தால் இவங்க ஒன்றுமே கொடுக்கல மாதிரி தெரியுது. இவங்க தான் இதை வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க போல இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, வேலையை செஞ்சு சம்பாதிக்கிற அளவில் இவங்க இருக்கிறாங்க. ஒன்றுமே தரமாட்டேங்கிறாரு, நான் தான் வேலை செய்து சம்பாதிக்கிறேங்கிறாங்கன்னா அறவே கொடுக்குறதுலேருந்து விளங்குறது. அப்படி இருக்க செய்யலாமான்னு கேட்டால் அப்படி செய்கிறது வந்து மார்க்கத்தில் வந்து ஒரு குற்றம். எந்தளவு குற்றம்னு கேட்டால் திருமணத்துடைய அர்த்தமே அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திருமணம் என்றாலேயே ஒன்று செலவு கூட இல்லாட்டி தலாக்கு விடு, அதான் திருமணத்துக்கு அர்த்தம்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரில் 5355வது ஹதீஸ் சொல்கிறாங்க. தக்கூலுல் மரஅத்து, ஒரு பெண் சொல்லுகிறாள் என்றால் சொல்லாமல் சொல்லுகிறாள். என்ன சொல்கிறாளே, இம்மான் துத்தைமணி ஓ இம்மான் துத்தல்லிகனி, ஒன்று எனக்கு சோத்தை போடு இல்லாட்டி என் தலாக்கு சொல்லு என்று சொல்கிறாள். திருமணத்தின் அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திருமணம்னு என்ன அர்த்தம், எனக்கு ஒழுங்காக உணவு கொடு, இல்லைன்னா என்னை ஒழுங்காக அனுப்பி விட்ரு என்பது தான் திருமணத்தின் அர்த்தம் என்று ஒரு பெண் சொல்லலை. ஒரு பெண் வந்து அதை சொல்லாமல் சொல்கிறாள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அடிமை இருக்கிறான்ல, அடிமை என்ன செய்கிறான், அத்தைமணியும் வஸ்தம் பண்ணி வேலை வாங்குற, எனக்கு சாப்பாடை போட்டு வேலை வாங்க என்று அடிமை சொல்கிறான். அடிமை வந்து சொல்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அடிமை வந்து சொல்லாமல் சொல்கிறான், இந்த வேலையெல்லாம் வாங்குறியப்பா சோறு போட்டியான்னு கேட்குறான். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ என்ன நமக்கு விளங்குறது என்று கேட்டால், ஒருவன் மனைவிக்கு சாப்பாடு போடலைன்னா அது விவாகரத்துக்குரிய காரணமாக வந்துவிடும். மதுஹபுகளில் இது சொல்லப்பட்டிருக்காங்க. மதுஹபுலையே அந்த உணவுக்கு நஃபக்கா கிசுவா கொடுக்கலன்னா விவாகரத்து கோரலாம், பெண்ணு வந்து குலா கேட்கலாம், அது திருமண முறிவுக்குரிய ஒரு காரணமாக இருக்கலாம்னா எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். ஒரு பெண்ணுடைய விஷயத்துக்கு நம்ம தான் ஆம்பளை தான் பொறுப்பாளிங்கிற என்ன செய்யணும், வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் அபு சுஃபியானுடைய சம்பவத்தை சொல்கிறாங்க. ஹிந்துங்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அபு சுஃபியானுடைய மனைவியாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து சரியான கஞ்சனாக இருக்கிறாரு, போதுமானதை தரமாட்டேங்கிறாரு, தர்றாரு, போதுமான அளவுக்கு தரமாட்டேங்கிறாரு, நான் வந்து நானாக தெரியாமல் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க.
அப்போ சொல்கிறாங்க போதுமானது எடுத்துக்க, நியாயமாக எடுத்துக்க. அப்போ கணவன் வந்து போதுமானது தராட்டா கூட அது தப்புன்னு வருது. இதில் அவங்களுக்கு தேவை 100 ரூபா தேவைன்னா 50 ரூபாய் கொண்டு கொடுக்குறது. அப்படி கொடுக்கக்கூடாது. போதுமானதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் மனைவி கணவனுடைய பணத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் அவர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த விவாகரத்து, கணவன் மனைவி விவாகரத்து நடந்து போச்சுன்னு வைங்க, விவாகரத்து நடந்துருச்சின்னு சொன்னால் அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், விவாகரத்து நடந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறது மனைவி குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க, குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்க. பால் ஊட்டுவதற்கு நீங்கள் கூலி கொடுத்துடணுங்கிறான்ல. கூலி கொடுக்குற மட்டும் இல்லாமல் அந்த கணவன் வந்து அவங்களுக்கு உடை, ரிஸ்க், உணவு எல்லாமே கொடுக்கணும். அதாவது விவாகரத்துக்கு பிறகு கொடுக்க வச்சுறான். விவாகரத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காரணத்தினால அவங்களுக்கு உணவளிப்பது உங்கள் கடமை, உடையளிப்பது கடமைன்னா எப்போது விவாகரத்துக்கு பிறகும் கடமை என்று சொன்னால், விவாகம் ரத்தாகமாக இருந்தால் மனைவிங்கிறதுக்காக கொடுக்க வேண்டி வருமே, விவாகரத்துக்கு பிறகு பிள்ளையை வளர்க்குறதுக்காக கொடுக்கணுங்கிற அளவுக்கு மார்க் என்ன செய்கிறது சொல்லப்படுறது. அதே மாதிரி வந்து அது ஒரு விஷயம் 2வது சூறாவில் 233ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வீடு கொடுக்க வேண்டியது, குடியிருக்கிற இடத்துக்கு பொறுப்பு வாடகை வந்தால் கொடுக்கணும். சொந்த வீடு அந்த பிரச்சனை இல்லை. சொந்த வீடு இல்லைன்னா வீட்டுடைய வாடகைக்கு யார் தான் பொறுப்பு, அந்த கணவர் தான் பொறுப்பு. ஏன்னு கேட்டால் இந்த விவாகரத்து நடந்தவன் நல்லா சொல்லி காட்டுறான், ஒலா துஹ்ருஜூஹுன்ன, அவங்கள வீட்டை விட்டு மின் புயூத்திகின்ன, அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றிடாதீங்க, ஒலா யஹ்ருஜன், அவங்களும் வெளியேறக்கூடாது. விவாகரத்துக்கு பிறகு கூட 3 மாதம் டைம் இருக்கும்ல, அந்த டைம் வரைக்கும் கணவன் வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த வீடு கொடுக்கறது யாருடைய பொறுப்புன்னு விளங்குறது, கணவனுடைய பொறுப்பு என்று விளங்குறது. அதே மாதிரி அஸ்கினு உன்ன மின் ஹைது சக்கன்த்து மின் உஜிதிக்கும், உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் குடியிருக்கும் வகையில் அவங்களை குடியமர்த்துங்கள் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக நீங்கள் ஆம்பளைன்னு சொன்னால் என்ன செய்யணும், மனைவி கொடுத்தா ஆகணும். உங்களுக்கு ஆண்கிற அதிகாரம் கிடைச்சது எதுனால, அர்ரிஜாலு கவ்வாமுன்னு அல்ல நிசா, பெண்களை ஆண்கள் நிர்வகிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் சொல்கிறான், பிமா ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலா பாலின், ஒருவரை விட மற்றவரை அல்லாஹ் சிறப்பாக்கி ஆண்களை வந்து கொஞ்சம் வலிமையாக்கியிருக்கிறான் என்ற ஒரு காரணத்தினாலையும், ஒபிமா அன்புக்கும் நம்பாலியும், தங்களுடைய செல்வங்களை இந்த ஆண்கள் அவர்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்தினாலையும் தான் ஆண்கள் நிர்வகிக்கிற தகுதியை. நீங்கள் ஆண்கிற தகுதி எப்போ வருதுன்னு கேட்டால், ஆம்பளையாக இருக்கிறது அது ஒரு தகுதி, பெண்ணை நீங்கள் தான் பாதுகாக்க முடியும். 2வது தகுதி என்னென்னு கேட்டால், ஒபிமா அன்புக்கும் நம்பாலியும், அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மனைவிக்கு செலவு செய்கிறீங்க, அதனால அந்த மனைவி நிர்வகிக்கலாம். அப்போ நிர்வகிக்கிற தகுதி நீங்கள் மனைவிட்டு கேள்வியோடு நீ கேட்கக்கூடாது. இப்போ நீ என்ன சோறா போடுறேன்னு கேட்டுடலாம். ஏன்னு கேட்டால் அந்த தகுதி எப்போ தான் வருது, கவ்வாமும் நிர்வகிப்பவர்களுங்கிற தகுதி ஆணுக்கு எப்போ வரும்னு கேட்டால், அவன் வந்து மனைவியுடைய செலவை என்ன செய்யணும், சேர்த்து செஞ்சால் தான் அப்படிங்கிறது வருது. அதனால் அப்படி யாராவது இருப்பார்களே ஆனால் அது தப்பு. அடுத்ததாக நந்தனத்தில் திப்பு சுல்தான் என்பவர் கேட்குறாரு, முன் சுண்ணத்தை பாங்கு சொன்னவுடன் தான் தொழ வேண்டும் என்று கூறினீர்கள், ஜும்மாவுடைய முன் சுண்ணத்தை எப்போது தொழ வேண்டும்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் ஜும்மாவுடைய முன் சுண்ணத்துக்கு இந்த கண்டிஷன் வராது. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து மெம்பரில் இருக்கும்போது உரை நிகழ்த்தி கொண்டு இருப்பாங்க. அப்போ நிகழ்த்தி கொண்டு என்ன செய்வாங்க, ஒருத்தர் லேட்டாக வருவார், லேட்டாக வந்தோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வந்து உட்காந்துருவார், உட்காந்து எந்திரி 2 ரக்காத் தொழுதுட்டியான்னு கேட்பாங்க. இன்னொரு சில இங்கே வருவதற்கு முன்னால் தொழுது விட்டாயான்னு கேட்பாங்க. அப்போ அந்த 2 ரக்காத்தை வீட்டில் தொழணும்னு விளங்குது. அப்போ ஜும்மாவுக்கு வரும்பொழுது வீட்டிலே தொழுது கொள்வது என்பது வந்து ஜும்மாவுக்கு மட்டும், வீட்டில் தொழுதா என்ன அர்த்தம், பாங்குக்கு முந்தி தான் அர்த்தம். ஏன்னா பாங்க எப்போ சொல்லுவாங்க, இமாம் மெம்பரில் ஏறணும்னு சொல்லுவாங்க. பாங்க எப்போ சொல்லணும், ஹதீஸ் பிரகாரம் இமாம் உரை நிகழ்த்தருக்கு மெம்பரில் ஏறணுன்னு தான் பாங்க சொல்லணும். ஆனால் வரக்கூடியவர்கள் தொழுது விட்டு வர வேண்டும் என்றால் அந்த தொழுகை எங்கே தொழணும், வீட்டில்ங்கிறது மட்டும் அதில் விளங்கலை, பாங்குக்கு முன்னாடி வீட்லேயும் தொழுவணும், பாங்க பார்க்க தேவையில்லை ஜும்மாவுக்கு மட்டும். அப்போ ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வரும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடணும். பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் நம்ம பள்ளியாசலுக்கு நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க. ஏன்னா பாங்கு சொன்னோன்னா உரைய ஆரம்பிச்சிருது. 12 மணிக்கு ஜும்மா குத்துபா, நீங்கள் 11:30க்கு வந்துட்டீங்க, அந்த அரை மணி நேரத்தில் உட்காந்துருக்கீங்க, அப்போ தொழுதுடணும். பாங்கு சொல்லப்படலாம் தான், சொல்லப்படாட்டாலும் பாங்கு சொன்னால் உங்களுக்கு வேறு கடமை வந்துடுது. பாங்கு சொன்னால் காது கேட்கணுமே, உரை நிகழ்த்து அது முடிஞ்ச வரல் வந்து ஜும்மாவுடைய தொழுகை வந்துடுமே. அப்போ அங்கே வாய்ப்பு இல்லை, பாங்குக்கு பிறகு தொழுவதற்கு சுன்னத் தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் ஜும்மாவுடைய சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் பாங்குக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற என்ன செய்யணும், விலகி கொள்ளணும். அடுத்ததாக என்னுடைய கேள்வி என்னவென்றால், சிலர் நம்மிடம் ஏதாவது விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது
அது நமக்கு பிடிக்காத அல்லது கசப்பாக இருக்கும். ஆனால் அதை நேரடியாக சொல்ல முடியாத சூழலாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை விட மூத்தவராக இருப்பார், அல்லது அதை அவரிடம் சொன்னால் சண்டை வந்துவிடும். அச்சமயம் அந்த விஷயத்தை நாம் மற்றவரிடம் சொன்னால் அது ஃபசாத் ஆகிவிடுமா. இது போன்று நாம் அறிந்த வகையில் ஏராளமாக இருக்கிறார்கள். உதாரணமாக, இருவர் ஒரு இயக்கத்தில் பயணித்திருப்பார்கள். அதில் இருவரும் சேர்ந்து பல முடிவுகளை எடுத்திருப்பார்கள். அதன் பிறகு ஒருவர் இயக்கத்தை விட்டு வெளியேறினால் பிறகு அந்த ஒருவர் இவரும் சேர்ந்து எடுத்த முடிவை பிறரிடம் சொல்லி விமர்சிப்பார். இது கூடுமா அப்படின்னு சொல்லி காயல்பட்டத்திலிருந்து சையத் இப்ராஹிம் என்பவர் கேட்குறார். இதில் 2 விஷயம் கேட்குறாரு. ஒன்று ஒரு தப்பை பார்க்குறோம். அவர் ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவராக இருக்கார், ஏதோ ஒரு தீய செயல் உங்களுக்கு தெரிகிறது, அதை போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சொன்னால் மூத்தவராக இருக்கார், நம்மளோட கொஞ்சம் வயசு கூட ஆளாக இருக்கார். வயசு சின்ன பையெல்லாம் எனக்கு சொல்கிறேன், யாராக இருந்தால் அப்படி இருப்பாங்க. யாராக இருந்தால் என்ன செய்வாங்க, நீ என்ன எனக்கு சொல்கிறன்னு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு சொன்னவொன்னே ஏற்குமாறாக பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. பெரிய அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துட்டீங்களோ அந்த மாதிரி டைப்பில் என்ன செய்வாங்க, திட்டக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படி ஒரு தயக்கத்தின் காரணமாக நம்ம சொல்லாமல் இருப்போம், அல்லது சண்டை வந்துடும். சில ஆட்களை சொன்னால் சண்டை வந்துடும். அப்படி வரும்போது சொல்லாமல் இருக்கலாமாங்கிற முதல் கேள்வி. அப்படி வரும் என்றால் சொல்லாமல் இருக்கலாம். ஏன்னு கேட்டால், மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், தீமையை கண்டால் கையால் தடுங்கன்னு சொல்லுது, சக்தி இருந்தால் தான். சக்தி இல்லைன்னா வாயால் தொடுங்கன்னு சொல்லப்படுது, அதுவும் சக்தி இருந்தால் தான். அதுவும் சக்தி இல்லாமல் போகும் தானே அர்த்தம். அதுவும் இல்லாமல் போனால் என்ன அர்த்தம், சொன்னால் சண்டைக்கு வருவாண்டா சாமி, சண்டைக்கு வருவாண்டா மனசால் எடுத்துக்கிற வேண்டியதான். இவன் தப்பு செய்கிறான், நம்ம போய் சொன்னால் கேட்க மாட்டான், அதுக்கு அடித்தடி தான் வரும். அவன் மல்கராக பேசுவான், அசிங்கமாக திட்டுவான், எதுக்கு இவன்ட்ட போய் வம்பு வைக்கணும், அவன் சக்தி இல்லைன்னு ஆயிடுதில்ல. இதெல்லாம் சக்தி இல்லாத விஷயங்கள். ஒரு மனிதன்ட்டு சொல்லும்பொழுது அழகாக கேட்டுக்கிறவான்னு சொன்னால் சக்தி உள்ள விஷயம். அப்படி வந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்காம கூட இருந்துக்கலாம். அப்படி எது சொல்கிறாங்கன்னா, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், மர்ராமின்கு முன்கரான், உங்களில் யார் தீமையான காரியத்தை காண்கிறாரோ சொல்லி கையுருகி எதிகி, அவர் தனது கரத்தால் தடுக்கட்டும். இல்லம் எஸ்தத்திப பிலிசானிகி, அதுக்கு இயலவில்லை என்றால் அவருடைய நாவினால் தடுக்கட்டும். இல்லம் எஸ்தத்திப பி கல்பிகி, அதுக்கு முடியவில்லை என்றால் மனசால் வெறுத்து ஒதுங்கட்டும்ங்கிறாங்க. அதான் ஈமானில் கடைசி தரம். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒருத்தரை சொல்ல போகும்போது பஞ்சாயத்து வரும் என்றால் சொல்லாமல் இருந்துக்கிறங்க. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாரு. இது புகாரில் 6054வது ஹதீஸில் இருக்கிறது. உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. அவர் கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருக்கு விளங்காமல் மனைவிட்ட ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, வெட்ட மனுஷன் வர்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர சொல்லுங்கிறாங்க. அவர் 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 ஆள் சரியான ஆள் இல்லை, ஆனால் வரலன்னு அனுமதி இல்லைன்னா வேறு மாதிரி ஃபித்னா பண்ணுவான். அப்படிங்கிறனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆளை வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வருவதற்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, பேசாகுல் அஷீரா, இந்த ஆள் மகா கெட்ட ஒரு ஆள் அப்படின்னு ஒரு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே ஃபலம்மா தகலை, அந்த ஆள் வந்த உடனே அலானலகுல் கலாம், அவர் ரொம்ப மென்மையாக பேசுகிறாங்க. அந்த வெறுப்பான ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, அப்படி பேசலை, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி அடிப்படையில் பேசுகிறாங்க. அப்போ அவர் போன பிறகு ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை குல்தல்லதி குல்த, என்ன சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிவிட்டு சும்மா அலந்தளவு கலாம பிறகு ரொம்ப இனிக்க பேசுகிறீங்கிறாங்க. என்னென்னமோ சொல்லிவிட்டு என்ன சொன்னீங்க, அவனை கெட்டவன் சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன போட்டு இனிக்க பேசுறிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே, இன்ன ஷர்ரன் நாசி மன் தரக்கஹுன் நாசு அவ் வதாஹுன் நாசு இத்திகாஃபு ஹுசிகி, எவனுடைய அந்த தீமைக்கு பயந்து அவன்கிட்ட சொல்லுவதற்கு தயங்குகிறார்களோ அந்த நிலையில் இருக்கிறான் பார், அவன் தான் மகா கெட்டவன். இவன்கிட்ட போய் பேசுனா வாயை கொடுக்க இயலாதுன்னு ஒருத்தன் இருப்பானே, அவன் தான் மனிதர்களில் கெட்டவன் சொல்லிட்டு இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள். நான் என்னத்தையாவது பேசினேன்னா அவன் வேறு மாதிரி பேசுவான். நமக்கு ஏற்றுக்கிற லாங்குவேஜில் பேச மாட்டான். ரொம்ப வல்கர சில ஆளுக்கு அப்படி பேசுகிறவங்க இருக்காங்களே, வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியா பேசக்கூடியவர்களாக இருந்தார்களே. ஆனால் அதுக்கு நம்ம பயந்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் அவன் தான் கெட்டவன், மனுஷர்களில் மகா கெட்டவன் யாருன்னு கேட்டால் இவங்ககிட்ட போய் வாயை கொடுத்து அவ்வளவுதான், இவன்கிட்ட பேசினா அவ்வளவுதான்ட்டு மக்கள் பயப்படணும். எதுக்காக பயப்படணும், இத்திகா ஃபுஹுஷிஹி, அவனுடைய ஆபாசத்துக்கு ஆபாச அர்ச்சனைக்கு பயந்து, ஆபாச அர்ச்சனைங்க பூஷண ஆபாசம் அருவருக்கத்தக்க பேச்சுகளுக்கு பயந்து யாரை விட்டு ஒதுங்கி கொள்கிறார், அவன் தான் மனுஷனில் மகா கெட்டவன். இந்த ஆள் அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள். நான் உன்ட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஏதாவது தீமையை சொன்னேன்னு வை, அவ்வளோதான், வாங்கிக்கிட்டு அது நமக்கு முடியாதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு அறிவுரை சொல்லியிருக்கலாம்ல, அவன் அதுக்குள்ளே ஆள் கிடையாது. நான் அறிவுரை சொன்னால் அவன் வேறு லாங்குவேஜில் பேசுவான், நமக்கு இது சரிப்பட்டு வராது, அதனால் சிரிக்க போய் அனுப்பி விட்டாங்கங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வருதுன்னா, புகாரில் இது 6054வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அது மாதிரி பேசாமல் இருந்துருங்க, பிரச்சனை வரும்னா பேசாமல் இருந்துருங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சா?
சரி, நேரமாயிட்டதுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.